Om Sri Sai Ram. My humble pranams at the lotus feet of our Bhagwan. இன்றைக்கி முக்கியமான நாள் நமக்கு. நம்ம திருமூர்த்தி ஃப்ரம் சுந்தரம் பஜன் குரூப் இங்கே வந்து நம்ம சமிதியில் அவரோட அனுபவங்கள், அவரோட அனுபவங்களை பற்றி பேச போகிறார். அதுக்கு முன்னால் நம்ம இந்த சமிதி வந்து ரொம்ப டிவோஷனலாக ரொம்ப அட்டாச்மெண்ட் டு மெனி பீப்புள். ரொம்ப பகவான் இது கொடுத்துருக்கார். பக்கத்து வீட்டில் அவங்க டொனேட் பண்ணி நம்ம 1 இயரில் இது வந்திருக்கு. அதனால் இது ரொம்ப லக்கியஸ்ட் பிளேஸ் ஃபார் பகவான் ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு முன்னால் இப்போ திருமூர்த்தி பற்றி ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஸ்ரீ திருமூர்த்தி பிரதர் is an ardent devotee of Bhagwan. He has been associated with Sundaram Bhajan Group for nearly 4 decades, starting from the year 1980. Trimurti comes into the fold of Bhagwan as early in 1970. He hails from late Raja Ramaswamy Mudaliyar family. Raja sir built RSM Hospital in Raipeta and built Chowdhury opposite to Central Railway Station. Brother Trimurti has been immensely blessed by Bhagwan through constant intervention and guidance directly by Bhagwan. He has been blessed with an opportunity to be in close proximity with Bhagwan during Bhagwan's visit to Chennai during Adhirudra Mahayagam. Mr. Murthy has guided and served people in training bhajans with his usual inputs, musical inputs. By Swami's grace, he has built a bhajan hall at his residence, terrace lerku. And at this bhajan hall, all Sai Seva activities are conducted by Annanagar West Samiti. He has been dedicated his entire life for Bhagwan and involved in selfless service to Bhagwan. இப்போ மூர்த்தி பற்றி இதில் தான். ஆனால் எனக்கு பஜன் சொல்லி கொடுத்தது எல்லாமே அதாவது 30-32 வருஷம் முன்னால் அண்ணாநகரில் நான் இருக்கும்போது அந்த விவேகானந்தா ஸ்கூலில் சாய்ராம் சொல்லிப்பார், ஜெகதீஷ்னு தெரியும். அது மாதிரி அவரோட கடினமான உழைப்பு. முந்தானத்தை கூட ட்ரைனிங் போயிட்டு வந்தேன் அவர் வீட்டில். ஒரு ஐஏஎஸ் ஸ்டடீஸ் சர்க்கிள் பஜன் இருக்குது. அது மாதிரி எது நுட்பமாக பார்த்து எல்லாமே அவர் சொல்லிக் கொடுப்பார். ஹீ வில் ஷேர் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் 7 up to 7:30 இங்கே எடுத்துக்கலாம். அப்புறம் ஆரத்தி அண்ட் நம்ம பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன். ஜெய் சாய்ராம். வெல்கம் மிஸ்டர் மூர்த்தி வித் லாட் ஆஃப் கிளாப்ஸ். என்னுடைய அன்பான சாய் மாதா என் பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். அவர் தான் என்னோட பேச போகிறாரு, நான் இல்லை. he is going to talk in me. ஸோ நான் இங்கே வரச்சே வந்து ஒரு சாய் டிவோட்டி என்னுடைய குரு காத்தால் அவருடைய விஷஸ் வாங்கினேன். அவர் வந்து சுந்தரத்தில் ஒரு ப்ராமினென்ட் பஜன் குரூப் லீடராக இருந்தார். அவர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய சுந்தரம் கேசட்டில் பாடியிருக்காரு, மிஸ்டர் ஏகே குமார்னு. அவர்கிட்ட நான் சொல்லும்போது சொன்னார், நீ யூஸ்வலாக இங்கிலீஷில் பேசுவ, அதனால் தமிழ்லேயே பேசு, அப்போ தான் எல்லாருக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு சொன்னார். நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா யூஸ்வலாக நான் தமிழ் வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வராது. ஸோ நான் கொலோக்கியலாகவே பேசுகிறேன். ஏன்னா தமிழ் வந்து சுத்தமான தமிழ் வந்து இல்லாமல் கொலோக்கியலாக பேசினா நமக்குள்ளே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி நான் பேசுகிறேன். எதனா தமிழில் ஏதோ ஒரு தப்பு இருந்தால் மன்னிக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஐ ரியலி வெல்கம் எல்லாம் இங்கே இந்த சமயத்தில் உங்கள் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கம் தெரிவிக்கிறேன். கன்வீனர் சார் ராஜாமணி சார், கேவிஎஸ் மணி சார் அண்ட் மகிளாஸ் வந்து இங்கே சேவாதல் இன்சார்ஜ், என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி உங்களுடைய எல்லா மெம்பர்ஸும் இந்த சமிதியில் பார்க்குறதுக்கு. கேவிஎஸ் சார் வந்து ராஜமணி சாரும் மேலே அழிச்சிட்டு போய் காமிச்சாங்க. அப்போது பார்க்கும்போது
ஒரு வைப்ரேஷன் வந்தது. அந்த சுவாமி எப்படி வந்து நமக்கு சென்னைக்கு வந்து நமக்கெல்லாம் வந்து நமக்கு தரிசனம் பண்ணாரோ காமிச்சாரோ அந்த வைப்ரேஷன் மேலே இருக்குது. அதே மாதிரி மேலே ஆஞ்சநேயர் பார்த்தேன், அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. அப்போ சொன்னார், சுவாமி வந்து அதை கமெண்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி வந்து அவ்வளோ குண்டாக இருக்கார் ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு. ஸோ அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, இன்னைக்கு வந்து வெரி ஆஸ்பீஷியஸ், நம்ம ஒரு சுப தினம்னு சொல்லலாம். இந்த சுப தினத்தில் வந்து இன்னைக்கு ராமநவமி, நம்ம சாயி வந்து ராமராக இருந்து அந்த திரேதா யுகத்தில் அவதரித்த நாள் இன்னைக்கு. ஸோ இந்த பாக்கியம் இன்னைக்கு பேசுகிறதுக்கு கொடுத்த உங்கள் சமதி ராஜாமணி சாரும் கேவி சுப்பிரமணிய சார் சுவாமிக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, சுவாமியே எல்லாமே, நம்ம எல்லாருக்குமே சுவாமி தான் எல்லாமே. ஸோ அதில் வந்து அந்த பாட்டில் ஒரு விருத்தம் வரும், துவமேவ மாதா ச பிதா துவமேவ, துவமேவ பந்து சகா துவமேவ, துவமேவ வித்யா திரவிணம் துவமேவ, துவமேவ சர்வம் மம தேவ தேவா. ஸோ ஒரு சாய் டிவோட்டிஸ்லேயும் சுவாமி வந்து அவர் தான் எல்லாமே நம்ம ஆட்கொள்கிறார், நம்ம கூட இருந்து நமக்கு வந்து வழி காமிக்கிறார். ஸோ அவர் தான் எல்லாமே, சர்வமும் நீ தான் சுவாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இது ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த சுவாமியை வந்து அவருடைய லீலைகள் சொல்கிறதுக்கு நம்மளால் ஃபுல்லாகவும் வந்து சொல்ல முடியாது. அவருடைய அற்புதங்கள் சொல்கிறோன்னா அந்த நேரம் போகிறதே தெரியாது. சுவாமி சொல்கிறாரு, ராம நாமம் வந்து மிட்டாய் மாதிரி அப்படின்ற சொல்கிறார். சுவாமி பாடியிருக்கார் மிட்டாய் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட வேண்டாம். சுப்பிரமணியன் சார் லட்டு கொடுத்தாரு மேலே, பாருங்கள் சுவாமி ஆன்சர் பண்ணுறாரு. ஸோ அப்போது ஞாபகம் வந்தது, சுவாமி சொன்னார், நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட வேணாம், ராம நாமம் சொல்லும்போது அதுதான் மிட்டாய். அதில் இருக்கிற ஸ்வீட் வந்து இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் மிட்டாய்க்கு இணையே கிடையாது இந்த நார்மல் யூஷுவல் மிட்டாய் நம்ம சாப்பிடும்போது அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. முதலாக நான் ஆரம்பிக்கும்போது சில சுவாமியோட லீலைகள், எல்லாரும் ஒரு சாய் டிவோட்டிக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்கும். சுவாமி ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் கொடுப்பாரு. அந்த அனுபவத்தில் சுவாமி புகழை தான் நம்ம வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எல்லார்கிட்டையும் நான் பேசும்போதெல்லாம் சொல்வேன், சுவாமியோட புகழ் மாத்திரம் இருந்தால் போதும், நம்மளை பற்றியோ நம்ம புகழ் பற்றியோ சொல்ல வேண்டாம். ஸோ சுவாமி முதல்ல எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 50th பர்த்டே எங்கள் தோப்புனார் வந்து அப்பா வந்து புட்டபர்த்திக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ண போனார். அப்போது அவர் எல்ஐசியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய டோட்டல் கொலீக் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார். வந்த உடனே ரொம்ப சுவாமி பிடிச்சிது. அங்கே ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு வந்து ஆற்றுல வீட்டில் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வரும்போது பாட்டி வந்து அப்பாவோட அம்மா வந்து ரொம்ப முருகர் பக்தி. ஸோ ஒரு பெரிய பூஜா ரூமில் இடம் இருக்குது நிறைய. ஆனால் அவங்க வந்து அந்த முருகனையே வந்து கும்பிடும்போது, இல்லை நீ உன் ரூமில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஈடுபாடு, ஏன்னா அவங்க பார்க்கல, நம்ம அனுபவிக்கலை. நம்ம ஸ்வீட் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா போய் ஜஸ்ட்டு கடையில் நின்றுட்டு பார்க்கும்போது தெரியாது அதோடைய ஸ்வீட்னஸ். ஸோ அதை வந்து நம்ம வாயில் டங்கில் வச்சு அப்புறம் வந்து அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அது அனுபவம் தெரியும். ஸோ அப்போது வந்து அப்பா அங்கே வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் சுவாமியை பார்த்ததில்லை ஃபிசிக்கலாக. ஒரு நாள் நான் ஸ்கூல் படிக்கிற பையன், அப்போது
வந்து இன்றைக்கி சுவாமி வந்து மெட்ராஸ்க்கு வந்திருக்காரு, வெங்கடமுனி ஹவுஸ், நம்ம போகலாமா அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டார். நான் சொன்னேன், ரொம்ப ஆசைப்பட்டு அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்தது, வா நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு. ஈவினிங் நான் ஆஃபீஸ்லேருந்து நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னாரு. சரி, வந்த உடனே வெயிட் பண்ணியிருந்தேன். அவர் வரத்துக்குள்ளே பூஜை ரூமில் போயிட்டு வழக்கெல்லாம் தயார் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் டைம் ஆச்சு வரவே இல்லை. ரொம்ப லேட்டாக வந்தார். அப்போ நான் வந்த உடனே கேட்டேன், என்னப்பா நீங்கள் வந்து சுவாமிக்கு காமிக்க அழைச்சிட்டு போகிறேன், நீங்களே வரவே இல்லையே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் சுவாமிக்கு லெட்டர் எழுதினேன் இந்த மாதிரி நான் இன்றைக்கி வரேன்னு, ஆனால் சுவாமி ஒரு தக்க பதில் எதுவுமே எது மூலியமாக கொடுக்கவே இல்லை, அதனால் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அப்பா சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் போய் பூஜை ரூமில் வந்து வழக்கெல்லாம் வந்து சுவாமிக்கு அதை ஏற்றி நீங்கள் பூஜை பண்ணதுக்கு முன்னாடி நான் அதை ரெடியாக ஃபினிஷ் பண்ணி நான் ரெடியாக இருந்தேன், நீங்கள் அழைச்சிட்டு போவீங்க. ஆனால் நீங்கள் காத்தால அர்ஜென்ட்டாக பூஜை பண்ணும்போது ஏன் நீங்கள் விபூதியை வந்து சுவாமி படத்து மேலெல்லாம் போட்டு வச்சுக்கிங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், நான் எதுவும் போடலையே, வா நம்ம போய் பார்க்கலாம் பூஜை ரூமில் அப்படின்னு சொன்னார். பார்த்த உடனே சுவாமி படம் ஃபுல்லாக விபூதி இருந்தது, அந்த விபூதியோட ஸ்மெல் இருந்தது. ஸோ சுவாமி வந்து அவர் தான் உங்களுக்கு தெரியுமே எப்படி வந்து ஆன்சர் பண்ணுவார் ப்ரேயர்ஸ்ன்னு. அப்போது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக சுவாமி வந்து ஆன்சர் பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டேவே நாங்கள் போனோம் வெங்கடமுனி ஹவுஸ். அப்போல்லாம் சுவாமி வந்து வெங்கடமுனி ஹவுஸ் வர்றார், வீனஸ் காலனி. அப்போது சுந்தரம்லாம் அவ்வளோ இல்லை. போனோடனே சுவாமி ஃபஸ்ட்டு முதலாக பார்த்தேன், சுவாமி கார்லேருந்து இறங்கி உள்ளே போனாங்க அவங்க வீட்டுக்கு. அப்போது சுவாமி கிட்ட வந்து நின்று நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் காமிச்சார். அந்த சந்தோஷம் தான் ஃபஸ்ட்டு நான் சுவாமியை வந்து வெங்கடமுனி ஹவுஸில் தான் பார்த்தேன் நான். ஸோ அதுலேருந்து டெய்லி சுவாமி ப்ரே பண்ணுறது எல்லாம். ஆனால் பஜனை எல்லாம் தெரியாது, எப்படி பாடுறது, அஷ்டோத்திரம் அதெல்லாம் தெரியாது. ஒரு வாட்டி சுவாமி வாய்ப்பு கொடுத்தாரு பெங்களூர் போகிறதுக்கு. பெங்களூரில் போய் எங்களுடைய பெரியப்பா வீட்டில் தங்கும்போது அவங்க வீட்டில் பஜன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் போய் பஜன் கற்றுண்டேன். ஸோ சின்ன பஜன்ஸு, பாலவிகாஸ் பஜன்ஸ் எல்லாம் கற்றுண்டு ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதுலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் பஜன் செய்ய ஆரம்பித்தோம். இப்படி போயிட்டு இருந்தது. அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எப்படி சுவாமியோட நெக்ஸ்ட் அனுபவம்னா, சுவாமியை வந்து ஒயிட் ஃபீல்டுக்கு ஒரு வாட்டி ஆயிஷார். ஸோ ஒயிட் ஃபீல்ட் போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணோம். அதுக்கப்புறம் புட்டபர்த்தி போயிருந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்போது வீட்டில் டெய்லி பஜன் பண்ணுவோம். வீட்டு பக்கத்தில் பால்விகாஸ் குரு இருந்தாங்க. அவங்க என்னை வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃபேமிலியை ஃபுல்லாக அழைச்சிட்டு போனாங்க. நான், எங்கள் அம்மா எல்லோரும் நாங்கள் புட்டபர்த்தி போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நான் புட்டபர்த்தி போகும்போது ஈவினிங் நாங்கள் ரீச் ஆன பிறகு சுவாமி வந்து அப்போது ஃபங்க்ஷன்னு பூர்ணச்சந்திரா ஆடிட்டோரியத்தில் சுவாமி டிஸ்கோஸ் கொடுத்துட்டுருக்கார். முதல் பார்க்கும்போது ஐ வாஸ் ரியலி எலிவேட்டட். என்ன வந்து தெய்வலோகம் மாதிரி இருக்குது பூர்ணச்சந்திரா ஆகட்டும், ஒரு தூண் கூட நடுவில் இல்லை, இவ்வளோ பெரிய பில்டிங் எப்படி நிற்கிறது அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இது மாதிரி பார்த்ததில்லை, ரொம்ப டிவைன். எங்கே பார் ஃபுல்லாக அந்த ஹால் ஃபுல்லாக எல்லாம் டிவோட்டீஸ். முதல் பார்க்கும்போது ரொம்ப அந்த எலிவேட்டடாக இருந்தது. சுவாமி டிஸ்கோஸ் கொடுத்துட்டுருக்காரு, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சுவாமி தர்ஷன்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சுவாமி வந்து சுந்தரத்துக்கு வருவார், வருஷம் வருவார் சுவாமி. அப்போது முதல் வரும்போது சுவாமி, நாங்கள்லாம் சுந்தரம் பஜன் குரூப்பில் அந்த ஷிரடி கிட்ட உட்காந்துட்ருப்போம். திடீர்னு ஒரு நாள் சுவாமி வந்து இங்கேருந்து அந்த கதவு கிட்ட அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும், சுவாமி இப்படின்னு ஒரு செய்கை இப்படி பண்ணார். முதல்ல எதுவுமே இல்லை. அந்த செய்கை பண்ணும்போது நான் எப்பவுமே சுவாமி பார்த்தா இப்படி கையை எடுத்து கும்பிட்டுருப்பேன். அது ஆட்டோமேட்டிக்காக கை ஓப்பன் ஆச்சு, அது எனக்கே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆச்சு. ரெண்டாவது வாட்டியும் இப்படி பண்ணார். நம்ம பண்ணும்போது ஒரு சாக்லேட் வந்து என் கை உள்ள ஆட்டோமேட்டிக்காக விழுந்தது. கீழே விழவே இல்லை, கரெக்டாக வந்து என் கையில் விழுந்தது. ஸோ அது எதுக்குன்னா, அந்த சின்ன வயசுலலாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இது வரும், நிறைய கோல்டு வரும் அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு மெடிசனாக சாமி கொடுத்தாரு. அந்த ஸ்வீட் சாப்பிட்டதுலேருந்து எனக்கு எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லை.
ஸோ பகவான் வந்து தெரியும் அவருக்கு யார் யாருக்கு என்னென்ன வந்து வேணும், யார் இதை கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ அப்போது வந்து ஃபஸ்ட்டு டைம் சுந்தரத்தில் இது எனக்கு நடந்தது. அதுக்கப்புறம் சாமி வந்து நிறைய சான்ஸ் வந்து சுந்தரத்தில் வந்து பஜன் பாடுறதுக்கு எல்லாம் கொடுத்தாரு. யூஸ்வலாக நாங்கள் சுந்தரத்துலேயும் பஜன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில வேளையில் சான்ஸ் பெரம்பூரில் கிடைக்கும், கிண்டியில் கிடைக்கும் சாமி பாடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் யூஸ்வலாக அட்டன் பண்ணிகிட்டு இருந்தோம். இது இப்படி போயிட்டு இருக்கும்போது சாமி ஒரு நாள் கொடைக்கானல் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து சான்ஸ் எப்படி கொடைக்கானல்னா எங்களுக்கு தெரியவே தெரியாது கொடைக்கானல் எப்படி இருக்கும்ன்ட்டு. எங்கள் சுந்தரம் பஜன் குரூப்பில் சில பேர் ஒரு 5-6 பேர் சேர்ந்து கொடைக்கானல் போனாங்க. அப்போது நாங்கள் சென்னையில் இருந்தோம். அன்றைக்கி வியாழக்கிழமை நாங்கள் சுந்தரம் போய் பஜன் அட்டன் போகும்போது இன்னும் 2 சாய் டிவோட்டிஸ் எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருந்தோம். சாய்ராம், அவங்கெல்லாம் கொடைக்கானல் போயிருக்காங்க, நமக்கும் ஆசையாக இருக்குது சாமியை கொடைக்கானலில் பார்க்கணுன்னு சொல்லிட்டு, போனதே இல்லை, நம்ம போகலாமா அப்படின்னு கேட்டோம். கண்டிப்பாக போகலாம் சாய்ராம் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் வேலைக்கு சேர்ந்த புதுசு, லீவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அன்றைக்கி சாட்டர்டே சண்டே, தேர்ஸ்டே முடிஞ்சோடனே வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணால் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு கிடைக்கும். ஸோ அதனால் பிளான் பண்ணி வி வெண்ட் தேர். அப்போது அப்போல்லாம் பஸ் ஆக்சுவலாக கொடைக்கானலுக்கு ஒரே பஸ் தான் இருக்கும். ஸோ பஸ்ஸு டிக்கெட் கூட வாங்கல. அவர் சொன்னார் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு போனாக்கா சார் உள்ளே உட்காந்துருக்காரு. ஆனால் பஸ் எல்லாம் ஃபுல், ஒரு சீட் கூட இல்லை. ஸோ அப்போது வந்து நான் போய் டிரைவரை கேட்குறேன், கண்டக்டரை கேட்குறேன். அவர் சொன்னார், கிண்டி வந்தால் இறங்கிடுங்க சார், ஒரு சீட்டு கிடையாது, நீங்கள் வந்து வரவே முடியாது பஸ்ஸில், கண்டிப்பாக இறங்கிடுங்க அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப ப்ளீட் பண்ணேன், சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம், நாங்கள் வந்து கொடை போனதே இல்லை, நீங்கள் வந்து தயவுசெய்து கொஞ்சம் ஒப்ளைஜ் பண்ணுங்கள், எனக்கு சீட் கூட கம்ஃபர்டபுளாக உட்காரணும்னு இல்லை, நாங்கள் ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்துக்கிறோம், வழியிலேயே பஸ்ஸில் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு. அவர் எதுவும் சொல்லலை. கிண்டி வந்தது. கிண்டின்னு அனௌன்ஸ் பண்ணார், ஆனால் இறங்குங்கன்னு சொல்லலை. ஸோ உடனே என்னாச்சு, நான் சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லி, சாமி உங்களால் தான் எங்களுக்கு இது கிடச்சேன்னு ப்ரொசீட் பண்ணும்போது பின்னாடி ஒரு டிவோட்டி உட்காந்துருக்கார் சீட்டில். அவர் வந்து ஆர்கனைசேஷனோட ஹெட்டு. அவர் சொல்கிறாரு, என்னப்பா மூர்த்தி எப்போ வந்த, நீ வா எங்கள் சீட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உட்காரு அப்படின்னு சொல்லி அவர் சீட் கொடுக்குறாரு. பாருங்கள் சாமி எப்படி பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ உட்காந்தோடனே நைட்டு எப்படி பஸ்ஸு போயிட்டே இருக்குது. இவர் என் கூட வந்த சாய்ராம் வந்து ஃப்ரண்ட்டில் அவருக்கு ஒரு சீட் கிடச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்படி நைட்டு வந்து சாமியை பற்றியே பேசிட்டு போகிறோம். பேசிட்டே போனாக்கா மார்னிங் வந்துடுச்சு. அவர் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிறாரு, நீ நேராப்பா ஹோட்டலுக்கு வந்துடு, நீ கலர் ட்ரெஸ்ஸில் இருக்க, ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்க, அதனால் நம்ம சாமி பார்க்கும்போது ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் போனோம், ஏன்னா ஆர்கனைசேஷன் நீ ரெப்ரசன்ட் பண்ணுற, அதனால என் கூடயே ஹோட்டலுக்கு வந்துடு அப்படின்னாரு. சரி சாய்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் நைட்டெல்லாம் நம்ம சாமி பற்றி பேசியிருந்தோம் இல்லையா, அப்போ அவருக்கு தூக்கம் வந்துடுத்து. ஸோ அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எனக்கு சுவாமி சொல்கிறாரு, சரி நம்ம உள்ள நல்லா நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேசுவார் சுவாமி, ஒன்றும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ சுவாமி சொல்கிறாரு, டைம் ஆறுது, பஸ்ஸு வந்து இஸ் நாட் ரீச்சிங் இன் டைம் கொடைக்கானலுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் லேட் பண்ணாலும் நம்ம வந்து வெரி லெஸ் சான்ஸ். இருக்கிறதே 2 நாள் சாமியை நம்மளுக்கு லீவ் கொடுத்துருக்காரு, நம்ம திருப்பி மண்டே போய் ஆஃபீஸ் அட்டென்ட் பண்ணோம். ஸோ இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் அவர்கிட்ட ஃப்ரெண்டில் என் கூட வந்த சாய்ராம் கிட்ட போய் சொன்னேன், சார் இப்படி சொல்கிறாரு, ஆனால் என் சுவாமி சொல்கிறாரு இம்மீடியட்டாக வந்துடு அப்படின்னு. ஸோ அவர் தூங்கிட்டார் வேற, அதனால் கண்டுக்க மாட்டார் நம்மளை. ஸோ நம்ம வந்து லேக்கிட்ட இறங்கிடுவோம் கொடைக்கானல். ஏன்னா எங்களுக்கு வந்து என்னென்னா லேக்கு கிட்ட தான் சாய் ஸ்ருதி இருக்குது கொடைக்கானல் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க.
ஸோ சாய்ராம் இறங்கிடலாம் சாய்ராம், அவர் தூங்கின்னு இருக்கார் அப்படின்னு. சரின்ட்டு நாங்கள் 2 பேரும் பாக்ஸை ரெடியாக வச்சுட்டு லேக் அப்படின்னாங்க. லேக்குன்னு சொல்லி வாழ சார்ன்னு சொல்லி இறங்கிட்டோம். நாங்கள் இறங்கி பார்த்தா கொஞ்சம் தூரத்தை கேட்டுகிட்டே போகிறோம் எங்கே சாமி ஆசிரமம், ஏன்னா ஃபஸ்ட்டு டைம். ஸோ நடந்துகிட்டே போகிறோம். பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ரொம்ப க்ரௌடு, வெளியே ஒரு ஜனங்கள்லாம் தெரியுது. நான் சொன்னேன், சாய்ராம் அதுதான் இருக்கும் சாமியோட ஆசிரமம், வாங்க நம்ம சீக்கிரம் போகலாம், சாமி சொல்கிறாரு சீக்கிரம் வா அப்படின்னு. சரி, அங்கே போய் ரீச்சை கொஞ்சம் முன்னாடியே ரொம்ப ஆர்வம், என்ன சுவாமி பார்க்கணும் 2 நாள், அதனால் ரொம்ப இன்க்யூசிட்டிவ்னஸ். போயிட்டு சாமி தர்ஷன் இன்னும் ஓவரால் இல்லை அப்படின்னு. ஆமாம்மா சாய்ராம் ஓவரால வாங்க சீக்கிரம் அப்படின்னு ஒரு டிவோட்டி சொல்கிறாரு அந்த வே. சரின்ட்டு கிட்ட போனோம். கிட்ட போயான நம்ம சுந்தரமத்தில் ஏற்கனவே போனாங்க இல்லையா நம்ம குரூப் ஆளுங்க, அவங்க வந்து நல்லா ஒயிட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு பக்காவாக வந்து, சாய்ராம் எப்போ வந்தீங்க, எங்களை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. வந்து பார்த்த உடனே, சாய்ராம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, சாமி எனி டைம் வருவார், அவர் வந்து இன்னைக்கு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. இது வேற பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு, இன்னும் வந்து நமக்கு மோட்டிவேஷன் ஜாஸ்தியாகுது. சீக்கிரம் வந்துருங்க சாய்ராமன். சரி சாய்ராமன், என்ன பண்ணுறது, கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம், எப்படி போய் அப்படியே சுவாமி கிட்ட தர்ஷனில் உட்காருது, குளிக்கல ஒன்றும் இல்லை, எப்படி பண்ணுறதுன்னு சாய்ராம் 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 தான் சொல்கிறேன். ஏன்னா நடந்து வரும்போதும் சாய்ராம் சாய்ராம் தான் சொல்லிட்டு வரோம். அப்போது ஒரு நிமிஷம் கூட ஆகலை, எதிர்க்க வீட்டில் இருந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு, சார் இங்கே வாங்க, சார் இங்கே வாங்க. என்ன சாய்ராம், நாங்கள் போனோம், நீங்கள் கூப்பிட்றீங்களே. இல்லை இல்லை சார் நீங்கள் வாங்க, வந்து சூட் கேஸ் அதெல்லாம் உள்ளே வச்சுட்டு, எங்கள் ஓனர் இல்லை, நான் வாட்ச்மேன் இங்கே, ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணிங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வீடு திறந்து விட்டு யூட்டிலைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி திறந்து விட்டேன். அடாடாடா சுவாமி அற்புதம், என்ன பாரு சுவாமி வந்து இப்படி தான் பண்ணுவார். சுவாமி நேராக வந்து சொல்ல மாட்டார், வந்து நீ வா வீடு கொடுக்குறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு நேராக வந்து சொல்ல மாட்டார். யார் மூலியமாகவும் தான் இப்படி பண்ணுவார். எல்லா சாய் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இப்படி தான் பண்ணுவார் அவர். நம்ம மூலியமாக யார் மூலியமாக யூஸ் பண்ணுவார். ஸோ நேராக வந்த உடனே வீட்டுக்கு போயிட்டு சூட்கேஸ்லாம் போட்டு ஒயிட் ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு குளிக்க போயிட்டோம். பார்த்தா கொடைக்கானல் உங்களுக்கு தெரியும், நம்ம வீடுன்னா பரவாயில்ல, சுடு தண்ணியெல்லாம் போட்டு ஜாலியாக குடிக்கலாம், ரொம்ப ஈஸியாக நம்ம இது பண்ணலாம். பச்சை தண்ணி, நான் பச்சை தண்ணியில் குளிச்சதே இல்லை. வானா பார்த்தா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் பாத், அது ஐஸ் வாட்டரில் வந்து குளிக்கிறோம், திணறுது. சாய்ராம் 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 போட்டு குளிச்சுட்டு ஒரே நிமிஷம் தான் சாய்ராம், அந்த மாதிரி சீக்கிரம் குளிச்சதே இல்லை நம்ம லைஃப்பில். போட்டு தலையில் குளிச்சுட்டு வா ஒயிட் ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு கிளம்புறோம். கிளம்பி சுவாமி வந்து உடனே வாப்பான்னு சொல்லி அவள் என் கூட வந்தவரை கூட்டிகிட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பி சாய் ஸ்ருதி கேட்டுக்கு போகிறோம். சைவாதால் நிற்கிறாரு. சாய்ராம் சீக்கிரம் போங்க சாய்ராம், எனி மூமெண்ட் சாமி வந்துடுவார் சாய்ராம் அப்படின்னார். சரின்ட்டு கொடைக்கானல் கொஞ்சம் ஒரு மாதிரி சோப்பாக இருக்கும், அதை ஏறி போய் வந்து எல்லாரும் அந்த வெராண்டாவில் உட்காந்துருக்காங்க. இவர் என் கூட வந்த சாய்ராம் சாமி வர அந்த கதவு கிட்ட ஒரு பிளேஸ் ஒன்று அவருக்கு ரிசர்வ் பண்ண மாதிரி இருந்தது. அவர்னா சுவாமி ரிசர்வ் பண்ணியிருக்காரு பொருளுக்கு. அவர் அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் டக்குன்னு உட்காந்துட்டார். அவர் டக்குன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு அங்கே இடம் காலியாக, பக்கன்னு அங்கே போய் உட்காந்துட்டார். நான் வந்து பார்த்தேன், நம்ம ஆர்கனைசேஷன் பெரிய அவங்கெல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. நான் பவ்யமாக அங்கே உட்காந்துட்டேன், பக்கத்துலேயே உட்காந்துட்டேன்னு. உட்காந்த உடனே ஒரு நிமிஷம் கூட இல்லை சாய்ராம், நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் நினச்சி பாருங்கள், இதுக்கு முன்னாடி சுவாமி வந்திருக்கலாம், யோசிச்சு பாருங்கள். இதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்லை ½ அன் ஹவர் கழிச்சியோ வந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் போய் உட்கார்ந்த ஒரு நிமிஷம் இல்லாமல் சாமி டோர் இப்படி திறக்கணும், டொக்குன்னு தரணும் தான் சாமி ஒளி வந்துடு. வந்த உடனே சாய்ராம் இவர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டார். என் கூட வந்தார் பாருங்க, அவர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டார். வாங்கிட்டு அவருக்கு சந்தோஷம், லெட்டர் வாங்கிட்டேன். ஏன்னா அவரோட ஃபேமிலி இது எழுதியிருக்கார். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, சுவாமி எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் எனக்கு இந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கலையே சுவாமின்றார். அது எழுதியிருக்கார். சுவாமி தயவுசெய்து கொடுங்க சுவாமி எனக்கு. சுவாமி லெட்டர் வாங்கிட்டா என்ன அர்த்தம்? ததாஸ்து, கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், உடனே அவர் லெட்டர் வாங்கினோடனே இந்த பக்கம் திரும்பினார். திரும்பினோடனே நான் உட்காந்துருக்கேன். இன்னொரு ரவுடி வந்தாச்சு அப்படின்னார்.
இன்னொரு ரவுடி வந்தேன், என்னடா ரவுடி அப்படின்றாரு. ஆனால் இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. ரவுடி ஏன்னு சொன்னார்னா, இதுக்கப்புறம் கொஞ்சம் சாமி சொல்லும்போது அந்த நேரத்தில் தெரியாது, ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். இது ஏன் ரவுடின்னா, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்தது. அவன் இந்த டெனண்ட் வந்து இருக்கான் பாருங்க, அவன் வெக்கேட் பண்ண மாட்டேன்ட்டான். அதனால் நம்ம சுந்தரம் பஜன் குரூப்பில் ஒருத்தர் இருக்கார் பெரியவர். அவர் வந்து இந்த வைஜி மகேந்திரனுடைய ரிலேட்டிவ். இந்த பத்மா சேஷாத்ரி ஸ்கூலெல்லாம் வந்து அவர் தான் இன்சார்ஜ். அவர் ஒரு நாள் கேட்டார், என்ன மூர்த்தி ரொம்ப சோகமாக இருக்கீங்களே நீங்கள், ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன யூஸ்வலாக இப்படி இருக்க மாட்டீங்களே? இல்லை சாய்ராம், ரொம்ப பிரச்சனை, வீடு வந்து ஃப்ளாட் கட்டலான்னு ஆரம்பிக்கிறோம், ஆனால் வந்து டெனண்ட்டு வந்து வெக்கேட் பண்ண மாட்டேறான், ரொம்ப வருத்தமாக இருக்குது சாய்ராம், ரொம்ப சில பிரச்சனை கொடுக்குறான். ஒன்றும் கவலைப்படாதீங்க சாய்ராம், நான் இருக்கேன், நீங்கள் வரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, நாளைக்கு பாருங்க நான் ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு. ஆள் அனுப்புகிறான், சாமி அனுப்புகிறேன்னா பரவாயில்ல, ஆள் அனுப்புகிறேன் அப்படின்னு. சரி சாய்ராம், ஓகே அனுப்புங்க நீங்கள். காத்தால உட்காந்துருக்கேன், ஒரு 4 பேர் வரானுங்க. வந்துட்டு, நான் தான் ஸோ உங்கள் இதில் இருந்து அனுப்பிச்சிருக்காரு உங்களை மீட் பண்ண சொல்லி. எங்கே சாய்ராம் அவன், எங்கே அவன், ஒரு கை பார்த்துடலாம். ஐயோ ஆனால் சாய்ராம் எதுவும் செஞ்சிடாதீங்கோ, சுவாமியோட இது அப்படின்னு சொல்லி காமிச்சு விட்டேன். தப்பா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான்ப்பா. மேலே போனான், பார்த்தா அவன் தான் உட்காந்துருக்கான், அவன் ஒருத்தன் தான் உட்காந்துருக்கான் அந்த ஆஃபீஸில். அவன் என்ன பண்ணால், நாங்கள் வந்து நல்லா சுமூகமாக தான் இது பண்ணோம், நம்ம ஒன்றும் யாருக்கும் சண்டைக்கு போகக்கூடாது, நம்ம சாய் டிவோட்டீஸ். நம்ம போய் முதலே பேசணும், இந்த மாதிரி அவங்ககிட்டப்பா, நீ உனக்கு வேறு இடம் கட்டி கொடுக்குறேன் இங்கேயே, நீ இந்த டைம் மாத்திரம் ஒரு டெம்பரரியாக ஒரு இடம் பார்த்துக்குன்னு ஆஃபீஸை ஷிஃப்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு. அவன் என்ன பண்ணால், நான் எங்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான், சார் எனக்கு 10 லட்ச ரூபா வேணும், அப்போ தான் நான் காலி பண்ணுவேன். அதனால தான் இந்த பிரச்சனை வந்தது. இவன் ஆள் அனுப்புறது, 10 லட்ச ரூபா வேணும். சரின்னு சொல்லிட்டு இவன் எங்கே காமி, அவனை மேலே போகணும். மேலே போனவுடனே அவனை பிடிச்சி இவங்க வந்து கயிறில் கட்டி இது பண்ணி, சாமான்லாம் ஒரு டெம்போ வந்து ஏற்றிட்டானுங்க, ஆஃபீஸ் சாமான்லாம், டேபிள் இது எல்லாம் ஏற்றிட்டானுங்க மேலே. ஏற்றிட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு சாய்ராம், எல்லாம் முடிஞ்சு. சாமி இதுக்கு பாருங்க, எல்லாம் ஏற்றிட்டு இவனை வந்து பிடிச்சி காரில் ஏற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருந்தோம். அப்போ அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற பியூன் லேடி உள்ளே ஓடி வந்து பார்த்துட்டு பயந்துட்டு, ஐயோ சாய்ராம் அடிக்கிறாங்கன்னு வெளியே போய் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா ரோட்டில். அப்போ அவங்க டீ கடைக்காரலான்னு சொன்னால், போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுப்பா அவனு. சரின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால், அவன் போலீஸ் வந்து என்ன இழுத்துன்னு போயிட்டான். என்ன அந்த ரவுடிங்களை எல்லாம், அவங்களாம் ரவுடிஸ், அதனால சொல்லிக்காது, இன்னொரு ரவுடி வந்தாச்சு பாருங்க, எப்படி லிங்க் பாருங்க. அது அப்போ தெரியாது, என்னடா சாமி நம்ம ரவுடின்றாரு, நம்ம எதுவுமே வந்து திருடல, எதுவுமே பண்ணலையே, என்னடா ரவுடின்றாரு சாமி அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ சாமியை ரவுடின்றாரு அப்படின்னு. ஸோ உள்ளே கொண்டு போய் இதில் அவங்கள உள்ளே வச்சுட்டான், இதில் ஜெயிலில் வச்சுட்டான், உள்ளே வச்சுட்டான். என்னை வந்து சீட் போட்டு சேரில் உட்கார சொல்கிறான். எப்படின்னு எனக்கு தெரியாது, என்னையும் உள்ளே அமுச்சிருக்கணும், ஆனால் சேரில் உட்கார வச்சு சீட்டில் உட்காருப்பா நீங்கள் உட்காரு அப்படின்னு. சரி சார், என்ன ப்ராப்ளம், இந்த மாதிரி வெக்கேட் பண்ண மாட்டேன் சார், இந்த மாதிரி ஆச்சு, ரொம்ப நாளாக தள்ள கொடுக்குறான். அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் என்ன ஆச்சு, நம்ம சமிதியில் நான் கன்வீனர், ஆனால் நான் வெஸ்ட் சமிதியில். அப்போது பெரிய ஆளுங்களாம் நம்ம சமிதியில் இருக்காங்க. யார்னா ஐஏஎஸ் ரங்காராவ் சார், அப்புறம் வந்து டாக்டர் சுந்தர்ராஜன், உங்களுக்கு தெரியும், சாய் சகாரா இப்போ இது நடக்குது. ஃபோன் போய் அவங்க ஃபோன் மேலே ஃபோன் போட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஹையர் போலீஸை காண்டாக்ட் பண்ணி, அவர் எங்கள் ஆள், எதுவும் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் ரங்காராவுக்கு அவ்வளோ வாய்ஸ் இருக்குது, ஃபோன் பண்ணிட்டார் கமிஷனருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார், இந்த மாதிரி வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவன் வரான், அந்த போலீஸ் ஹெட்டு வந்து, நல்லா வந்தப்பா, நீ ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி சொல்லி ஒரே தொல்லை பண்ணுறாங்க உங்கள் ஆளுங்க, போப்பா நீ போயிடு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி வெளியே விட்டான். ஆனால் அந்த ரவுடிங்களை வச்சுட்டா உள்ளே வச்சுட்டு. அப்போ ரங்காராவ், இப்போது நான் சாய்ராம் ரங்காராவ் ஹானரபிள் ஐஏஎஸ் ரிட்டையர்டு, அவர்கிட்ட இப்போ கூட போனால் கூட, அதான் என் பிரதர்கிட்ட சொல்லுவேன், பாரு நீ ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறார் பாரு அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனால் என்ன சொல்லார், என்னப்பா ஞாபகம் இருக்கா, அந்த வீடு ரவுடிங்க கூட்டின்னு வந்தியே அப்படின்னாரு. அதனால அவருக்கு எப்பவுமே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. போன வாரம் போனேன், சொன்னார், என்னப்பா ஞாபகம் இருக்கா,
வந்து ரவுடிங்களை கூப்பிட்டு வந்திய அப்படின்னு. சாய்ராம் சார் அதெல்லாம் மறந்துட்டேன் சார், நீங்களும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், சாமி சொல்கிறார்ல, பாஸ்ட் இஸ் லிவ் இன் த ப்ரெசன்ட், அப்படி பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சரி நான் மறக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு வர்றாரு. ஸோ டாக்டர் சுந்தரராஜன் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்துட்டார். லீவ் தட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆச்சு. இதுதான் ட்ராமா. ரவுடிக்கு அர்த்தம், ரவுடி சாமி சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம். ஸோ இப்படி போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் நான் வந்து மவுண்ட் ரோட்லேருந்து என் பைக் ஸ்கூட்டரில் வந்துட்டுருக்கேன். அது வந்து செட்டெக் ஸ்கூட்டரு. நான் யூஸ்வலாக சாய்ராம் அப்போ சின்ன வயசு சாய்ராம், ரொம்ப துரு ஃபேஸ் கட்டு. அப்போது ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன். RX 100லாம் வச்சு க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து இதெல்லாம் கையில் வந்து க்ளவுஸ் எல்லாம் போட்டு ஓட்டுவேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரோம். RX 100னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். ஆனால் அந்த டைம் வந்து செட்டெக் ஸ்கூட்டர் மவுண்ட் ரோட்லேருந்து வந்துட்டுருக்கு. இருக்கும்போது நெல்சன் மாணிக்கமலை ரோட்லேருந்து வந்துட்டுருக்கேன் பைக். இது சாய்ராம், இது வந்து சுவாமி முன்னாடி சொன்ன இது இன்ஸ்டன்ஸு. ஐ எம் ஜஸ்ட் நரேட்டிங் டு யூ. ஸோ இது நிச்சயமாக நடந்தது. வந்துகிட்டே இருக்கும்போது எதிர்க்கு ஒரு பெரிய 210 லாரி வந்து எனக்கு திரும்பிட்டான். இப்படி என் பக்கமாக திரும்பிட்டான். எதிர்க்க போக வேண்டிய வண்டி என் பக்கமாக திரும்பிட்டான். ஸோ நான் வந்துட்டுருக்கேன். எப்படி சடனாக எப்படி சாய்ராம், ரொம்ப கிட்டே இருக்குது டிஸ்டன்ஸு, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? நான் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன், அடங்கலை வண்டி, எனக்கு அடங்கலை அது. ஸோ பார்த்தேன், ஃபைனல் இது வந்துடுது. ஸோ அப்போ வேறு வழியே கிடையாது, ஒன்றுமே வழி கிடையாது. அப்போது சாய்ராம் அப்படின்னு ஒரு இது கத்தல் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏதோ பெரிய இதாக போகுது, நம்ம கையில் இல்லை இது அப்படின்னு சொல்லி சாய்ராம்னு உறக்க கத்திட்டேன். கத்தின உடனே எனக்கு நினைவு போயிடுது, யாரோ ஒரு வந்து பெரிய கை வந்து பின்னாடி எடுக்கிற மாதிரி தூக்குற மாதிரி பார்த்து, நெக்ஸ்ட் மூமெண்ட் பார்த்தா நான் பிளாட்ஃபார்மில் இருக்கேன் சாய்ராம், படுத்துன்னுக்கிறேன். பிளாட்ஃபார்மில் படுத்துன்னுக்கிறேன். படுக்க வச்சுட்டு காஃபி கொடுத்துட்டுருக்காங்க என் வாயில். காஃபி பா, நீ வந்து உங்கள் வீட்டு நம்பர் சொல்லு, நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றான். சரி, நீங்கள் என்ன வேணால் யாருக்கு வேணால் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பரை கொடுத்துட்டேன். உடனே வீட்டுக்கு ஃபோன் போட்டு, சார் உங்கள் பையன் வந்து பெரிய ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, உடனே வாங்க, போலீஸ்லாம் வந்துட்டாங்க, ரோடு எல்லாம் பிளாக் ஆகி போச்சு அப்படின்னு. சரி ஓகே சாய்ராம் சொல்லிவிட்டு அவங்க பேரண்ட்ஸ் காரில் வந்தாங்க. வந்த உடனே பார்த்தா அவங்க பயந்துட்டாங்க. ரோடெல்லாம் பிளாக் ஆகிருக்கு சார், ஒரே கூட்டம். இந்த ஷூட்டிங் எடுத்தால் எப்படி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி நானும் ஆக்டர் மாதிரி வந்து நின்றுட்டு, சரின்ட்டு என்ன விஷயம், இந்த மாதிரி இந்த டர்ன் ஆகிடுச்சு லாரி. சரின்ட்டு நீங்கள் வந்து போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, நீங்கள் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு மாவு கட்டு போட்டு விட்டான், போப்பா வீட்டுக்கு போயெல்லாம், சரி ஓகே போ அப்படின்னு. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, மாவு கட்டு போட்டால் ஒரு எக்ஸ்ரே கூட எடுக்கல, கையில் என்ன ஆச்சு, ஃப்ராக்சரா இதுவா அதுவா ஒன்றும் தெரியல அப்படின்னு. பார்த்தாக்கா சரி போ எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க எங்கள் ரிலேட்டிவ்லாம். போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா சாய்ராம் ஒரு ஃப்ராக்சர், ஒரு கிராக் கூட இல்லை, ஒரு பிளட்டு வரல, ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை சாய்ராம். அதோட எஃபெக்ட் எதுக்கு? சாய்ராம் கத்தனத்துக்கு. சாய்ராம் கத்தனத்துக்கு ஒரு பிளட்டு வெளியே வரல, ஒரு ஃப்ராக்சர் இல்லை. இப்படி சாமி வந்து இது பண்ண. சரி ஓகே, எல்லாம் எக்ஸ்ரேலாம் எடுத்தாச்சு. நைட்டோட நைட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லி எல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு 9:30 ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணோம். காரில் ஸ்டார்ட் பண்ணி புட்டபர்த்திக்கு போய் தலைவருக்கு நன்றி சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். போகும்போது காத்தால் சீக்கிரம் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். ஏன்னா சுவாமி வந்துடுவார் தர்ஷனுக்கு, நம்ம கரெக்டாக போகணும் இல்லை. சரி போய் உட்காந்தோம். உங்களுக்கு தான் தெரியும், ஏதோ ஒரு ரீசன்னா சுவாமி அவருக்கு தெரியும், அவர் அந்தர்யாமி, எல்லாமே யாருக்கு நெசசரி, யாருக்கு வந்து வந்து இமீடியட்டாக வேணும், அதெல்லாம் அவருக்கு தெரியும். வந்த உடனே நம்பர் 1 டோக்கன் அடாடாடாடாடா சரின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்தோம். உட்கார்ந்த உடனே நான் உட்காந்துருக்கேன், எங்கள் ஃபாதர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, என் ரிலேட்டிவ் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, லேடிஸ் சைடில் எங்கள் அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க. சாமி அங்கே வந்து லேடிஸை முடிச்சுட்டு இப்படி வந்தார். எங்கள் அம்மா பார்த்துருக்காரு, ஒன்றும் சொல்ல, இப்படி வந்தார். வந்த உடனே
அங்கே அந்த ஸ்தூபம் இருக்கு, அப்போல்லாம் மணல் சாமியோட. வந்த உடனே நேற்று பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, இவ்வளவு என்ன ஆச்சு அப்படி அப்படின்னு. நான் வந்து மாவு கட்டு வந்து தெரியாது, கீழே தான் இருக்குது. மாவு கட்டு இப்படி எடுத்து காமிக்கல, நான் இப்படி தான் வச்சுருக்கேன். இப்படியே வச்சுருந்தா சாமி வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு போ உள்ள அப்படின்னு. சரின்ட்டு நான் எழுந்தோடனே எங்கள் அப்பா அம்மா எல்லாம் உள்ளே எல்லாம் வராங்க. உள்ளே போனவுடனே சாமி சொன்னார், இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு உனக்கு நேற்றுக்கு பைக்கில், வந்து ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். இது வந்து அந்த அவர் சொல்கிறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்கள், அவருக்கு தெரியாது எதுவும் இல்லை. இந்த லாரிக்காரன் டிரைவர் வந்து தூங்குறான் உள்ளோ, ஆனால் இந்த லாரி ஓட்டுற டிரைவர் இருக்கான் பாருங்க, அந்த கிளீனர் துடைக்கிறான், அவனுக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த வண்டி ஓட்டி பார்க்கணும், நம்ம ஓட்டணும் அப்படின்னு. இவன் ஓட்டுறது எங்கன்னா ஜங்கிளில் ஃபாரஸ்ட்டில் ஓட்டலாம் இல்லை, எதுக்கு வந்து ரோட்டில் ஓட்டணும் இவன். ஸோ என்ன பண்ணால் ரோட்டில் ஓட்டும்போது இவனுக்கு வந்து ஆசை, எழுந்துக்கு போகிறாரு நம்ம டிரைவர் முதலாளி, அதனால நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும், ஃபாஸ்ட்டாக திருப்பி இருக்கிறான். ஏன்னா இவன் டிராஃபிக் வெயிட் பண்ணால் திரும்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக திரும்பியிருக்கான். திரும்பின உடனே நான் அந்த டைமில் வந்திருக்கேன். அந்த டைமில் நான் எதேச்சியாக இது சாமி மிராக்கிள் பண்ணுறதுக்கு பண்ணியிருப்பார், அவர் அமைச்சிருப்பார். ஸோ வந்த உடனே சாமி சொல்கிறார், அவன் ஓட்டியிருக்கான், அதனால் உனக்கு ஆசை ரொம்ப நாளாக அந்த லாரி ஓட்டணும்னு, இன்றைக்கி அது ஃபில் ஆகிடுச்சு அவனுக்கு, அதனால டேர்ன் பண்ணியிருக்கான், அதனால் உனக்கு பெரிய ஆபத்தாயிருக்கு. அப்போ நீ என்ன பண்ண, அப்போ ஒண்டி என்னை வந்து கூப்பிட்ட இல்லை, அவ்வளோ கத்தி உன் வாய்ஸை கத்தி என்னை சாய்ராம் அப்படின்னு கூப்பிட்ட. ஆனால் மற்ற நேரத்தில் நீ புது ஆஃபீஸ் சேர்ந்துருக்கிற, அங்கே ஃப்ரெண்ட்ஸு சேர்த்துக்கு அவங்க கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு, அவங்க கூட வந்து சிரித்து ஜோக் அடிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க, எல்லாருக்கூடையும் பேசிகிட்டு இருக்க. ஆனால் அந்த கஷ்டம் வரும்போது அப்போ சாமி வேணுமா உனக்கு, கஷ்டம் வரும்போது நீ கூப்பிடுவியா அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம். வந்து இல்லை சுவாமி, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தவிர யாரை சுவாமி காப்பாற்ற முடியும், இது வந்து இவ்வளோ கஷ்டமாக, வேறு யாரும் முடியாது சுவாமி, நீங்கள் தான் சுவாமி, நீங்கள் இல்லாமல் வேறு யார் காப்பாற்ற முடியும். எல்லாரும் வந்து ரோட்டில் பார்த்தவங்களாம் சொல்கிறாங்க, இது ஒரு பெரிய அதிசயம் வந்து இவர் வந்து போயிஷதே அப்படின்னு சொல்லி, அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சொல்லும்போது சுவாமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போது சுவாமி சொல்கிறாரு, வந்து அந்த நேரத்தில் வந்து கட்டினியே அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. நான் இது வந்து என்னன்னா, ஒயிட் ஃபீல்டில் வந்து ஒரு வாட்டி சாமி என்னை பேச சொன்னார் பிருந்தாவனில். வந்து 6 வருஷம் நான் கன்வீனராக இருக்கும்போது பேசியிருக்கேன் சமிதியெல்லாம். இந்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்குறாங்க, அப்புறம் ஐரப்ஸ் வெங்கட்ராம அவர் எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம பேசுனதில்லை. அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம், என்னடா இது எல்லாம் உட்காந்துருக்குறாங்க அவங்க முன்னாடி நம்ம பேசுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே தயக்கமாக இருந்தது. சாமி சொன்னார், பேசுகிறியா திரிமூர்த்தி பேசுகிறியா அப்படின்னு. சாமி பேசுகிறேன் சுவாமி, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் சாமி. எக்ஸ்பீரியன்ஸ் தவிர நமக்கு என்ன தெரியும், ஒரு இது ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி எதுவுமே தெரியாது அந்த நேரத்தில். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசு. அந்த நேரத்தில் அன்றைக்கி பேச சொல்ல, சரி இவர் என்ன பேச சொல்லியே கூப்பிட்டாரு, ஏன் பேச சொல்லன்னு சரி அப்படியே பேசாமல் இருந்துட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து என்னுடைய அதர் கொலீக்ஸ் எல்லாம் எனக்கு முன்னாடி பேச சொன்னார். பேச சொன்னபோது பேசிட்டு அவங்க 3 பேர் முடித்த உடனே, நான் திரிமூர்த்தி பேசுறியா அப்படின்னார். பேசுகிறேன் சுவாமின்னு இந்த வாட்டி ரொம்ப ஹம்பிளாக சொன்னேன், பேசுகிறேன் சுவாமி. அப்போ அவரே சொல்கிறாரு, வெரி குட் பாய், வெரி குட் பாய், ஆனால் நர்வஸ்னஸ்ஸு, அதனால் பேசலைனாலும் பரவாயில்ல, வந்து பாத நமஸ்காரமாவது எடுத்துகிட்டு போ. என்ன கருணாமூர்த்தி சாய்ராம், யார் அப்படி சொல்ல, பேசலைனாலும் பரவாயில்ல வந்து பாத நமஸ்காரமாக எடுத்துட்டு வா. அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்கள், சுவாமி பற்றி நம்ம சொல்ல வேண்டாமா, அவ்வளோ நமக்கு வந்து சொல்லியிருக்காரு, அவரை பற்றி ஒரு வார்த்தை எல்லாருக்கும் சொல்ல வேண்டாமா, எல்லாருக்கும் தெரியாத அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. சாய்ராம் சுவாமி நான் பேசுகிறேன் அப்படின்னு. பேசு பேசு. சுவாமி வந்து உட்காந்துருக்காரு, நான் பக்கத்தில் மைக்கில் வாங்கி பேசுகிறேன். இந்த சமாச்சாரம் தான் சொன்னேன், இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது, இது சாமி வந்து காப்பாற்றினாரு எல்லாம் சொன்னேன். லாஸ்ட்டில் சொன்னேன், எல்லாம் வந்து இங்கிலீஷில் தான் சொன்னேன். இப்போ கூட இங்கிலீஷில் பேசணும்னான்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, அதனால தான் தமிழில் பேசுகிறேன் நான்.
ஸோ அதனால் இங்கிலீஷில் சொல்லி பாருங்க. லாஸ்ட்டில் வந்து தமிழில் சொன்னேன். ஏன்னா சாமி தமிழில் பேசினா அழகாக இருக்கும்ல. ஸோ அதனால் சாமி தமிழில் சொன்னதை அப்படியே சொன்னேன். அப்போ மாத்திரம் கத்தியாச்சு இல்லை என் பேரை. அதுக்கப்புறம் உனக்கு ஞாபகமே இல்லையே, உன் பேரே சொல்ல மாட்டேறியே அப்படின்னு தமிழில் சாமி சொன்னாருன்னு சொல்லிட்டேன் சாய்ராம். பேசி முடிச்ச உடனே சொன்னேன், டே ஏண்டா அது தமிழில் சொல்கிறேன், எங்கெல்லாம் பெங்களூர்லாம் கன்னடா சாக்கடா தெலுங்கு ஆளுங்க, அவங்க எப்படி தமிழ் தெரியும், நீ வந்து அதையும் இங்கிலீஷில் சொல்லியிருக்கணும்டா. அப்புறம் இன்னொரு கிண்டல், அந்த சமாச்சாரம் சொல்டா, அந்த சமாச்சாரம் சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ என்ன சாமி வந்து தெய்வம் கிருஷ்ணன் தான், கிருஷ்ணனுடைய குறும்பு நிறைய இருக்கு அவரு, புரியுதா? அந்த இது சமாச்சாரம். சரி சரி சுவாமி சரி இங்கே உட்காரு இங்கே உட்காரு. மற்றவங்க 3 பேர் பேசுனவங்களும் எங்கே உட்கார வச்சது கண்டுக்கலை. நான் போன உடனே என் பாதத்தில் உட்காரு பக்கத்துலன்னு சொல்லிட்டு, இப்போ அம்மாவுக்கு முட்டி வலி எப்படி இருக்குது, எப்போ இன்டர்வியூ கொடுத்து ஒரு 4-5 மாதம், எப்படி இருக்கு உங்கள் அம்மாவுடைய இன்டர்வியூ இது முட்டி வலி அப்படின்னு. சுவாமி இப்போ பரவாயில்ல சுவாமி, உங்களோட கிரேஸில் சுவாமி நல்லா இருக்காங்க சுவாமி. சரி சுவாமி ரொம்ப ஹாப்பியாகி இது வந்து நடந்தது சாய்ராம். இது வந்து போயிட்டு இருந்தது. 7:30, இன்னும் 15 மினிட்ஸா? 15 மினிட்ஸ். சாய்ராம் இன்னும் ஒரு அற்புதம் சொல்கிறேன். சுவாமிக்கு வந்து இப்போ வந்து சுவாமி இஸ் ஆல்வேஸ் வித் அஸ் சாய்ராம். நம்ம எல்லார் உள்ளத்திலும் இருக்கார் அவர். முன்னெல்லாம் வந்து தர்ஷன் கொடுத்துருந்தார் புட்டபர்த்தியில், அப்போது வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில். இப்போ வந்து அவர் அந்தர்யாமி வந்து நம்ம ஹார்ட்டில் ஒரு ஹார்ட்லையும் இருக்கார் அவர். ஹீ இஸ் ஓம்னி ப்ரெசன்ட் எல்லாம். ஸோ அவரை வந்து நம்ம எப்போன்னா வெளியே பார்க்கக்கூடாது, உள்ளே தான் பார்க்கணும். நம்ம வி ஷுட் சி இன்சைட். அப்போ என்ன பண்ணோன்னா, சுவாமி எப்படி அன்பு காமிக்கணும், நம்மளுடைய அம்மா அப்பா சகோதர ஒய்ஃபு குழந்தை எல்லாரோட மேலே நம்ம வந்து அவருக்கு அன்பு காமிக்கணும். ஏன்னா அவர் அந்தர்யாமி, அவர் தான் பர்மனெண்ட், அவர் தான் எவர். ஓகேயா? அப்போ சாமி வந்து இந்த அன்பு காமிக்கும் போது அவர் தெரியாது எதுவுமே கிடையாது, உள்ளேருந்து சொல்லுவார். அதை நம்ம வந்து ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணாதான் நம்ம வந்து அந்த பேசுறது நமக்கு கேட்கும். பேசுறது நமக்கு அவர் சாமி சொல்கிறத நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு எந்த இடையூறோ எந்த பிரச்சனையும் வரவே வராது. ஸோ அப்போது சாமி வந்து சொல்கிறாரு, இது வந்து என்னன்னா அதிருத்ர யஜ்ஞம் வந்து சென்னையில் நடந்துட்டு இருந்தது. சுவாமி 10 வருஷமாக எங்கிட்ட இன்டர்வியூ கூப்பிடல. அடிக்கடி முன்னாடி கூப்பிடுவார் சுவாமி இன்டர்வியூ, 10 வருஷமாக கூப்பிடல என்ன. ஆனால் பேசுவார், ட்ரெயினில் போகும்போதெல்லாம் பேசுவார், போயிட்டு வான்னு சொல்லுவார், எப்போ வந்தாச்சு அப்படின்வார், எல்லாம் பண்ணுவார். ஸோ அப்போது அதிருத்ர யஜ்ஞம் அப்போது சுவாமி பிளான் பண்ணிட்டார் சென்னையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்பா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, வீல் சேரில் உட்காந்துருக்காரு. எல்லாம் ஒரு ஃபோன் கால் வருது, ஆர்கனைசேஷன் ஹெட்டு பண்ணுறார். பார்த்தோன்னே நம்பர் பயந்துட்டேன். ஆர்கனைசேஷன் ஹெட்டு கேட்குறாரு, பா மூர்த்தி என்னப்பா சுந்தரத்தில் ஆளே காணோம் நீ. இல்லை சாய்ராம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சாய்ராம், வரல. சாமி உன் பேரை சொல்லியிருக்கார் அதிருத்ர யஜ்ஞத்துக்கு, வரியா வரமாட்டியா? சாய்ராம் கண்டிப்பாக வந்துடுறேன் சாய்ராம், சாமி சொன்னார் வரு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் ப்ரொஃபைல் அனுப்பு நாளைக்கு. சரி அமுச்சுவிடு, எல்லாம் ரெடி பண்ணி உடனே அமுச்சுவிடு. சாமி வந்து என்னென்ன அற்புதம், இவங்க அதிருத்ரம் இது செட் பண்ணும்போது நம்ம ஆர்கனைசேஷன் எல்லாம் MBA ஸ்டூடெண்ட்ஸு வந்து ப்ரொஃபைல் செட்டுன்னு போயிருக்காங்க சுவாமிகிட்ட காமிக்கிறதுக்கு. சுவாமி இதுதான் வந்து கோர் கமிட்டி, அதாவது ஒரு சேவதல். இப்போ பார்த்தீங்கன்னா யக்ஞம் டீம் இருக்கும், அப்புறம் வந்து நாராயண சேவா டீம் இருக்கும், அப்புறம் வந்து பூஜா மெட்டீரியல் டீம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ சாமி வில் டிசைட் எவ்ரிதிங். ஸோ அப்போது சாமி ஒரு ப்ரொஃபைலை பார்த்துட்டே இருக்கும்போது எங்கே முரளின்னு ஒரு ப்ரொஃபைல் வந்துதான், முரளின்னு. ஸோ சாமி கேட்குற மூர்த்தி எங்கே அப்படின்னு.
சாமி இது முரளி சாமி, மூர்த்தி இல்லை அப்படின்னா. இவர் MBA ஸ்டூடெண்ட் சாமி, அவங்க இல்லை இல்லை நான் திரிமூர்த்தியை கேட்குறேன். சாமி இன்க்ளூட் பண்ணல, நான் அனுப்பிச்சிடுறேன். சரி அப்படின்னு சொல்லி சாமி ஓகே பண்ணிட்டாரு. நான் வந்து ப்ரொஃபைல் அனுப்பிச்சிட்டேன், ஆட் பண்ணிவிட்டு என்னுடைய பேரை வந்து கோர் கமிட்டியில் ஆட் பண்ணிட்டாங்க. இந்த திரிமூர்த்திக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நான் வந்து இது போகும்போது சாமியை ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் கேட்கும்போது உன் பேர் என்னடான்னு கேட்டார். சாமிக்கெல்லாம் தெரியும், சும்மா ட்ராமா. வந்து பேர் என்ன? சாமி என் பேர் திருமூர்த்தி அப்படின்னு. ரொம்ப கௌரவமாக சொல்ல, திருமூர்த்தி அப்படின்னு. திருமூர்த்தி இல்லைடா சாமி, எங்கள் வீட்டிலலாம் மூர்த்தி, அப்படி காலேஜிலலாம் செல்லமாக மூர்த்தி மூர்த்தின்னு தான் கூப்பிடுவாங்க. உன் பேர் திரிமூர்த்தி அப்படின்னா, TRI, நாட் திருமூர்த்தி, யுவர் நேம். ஸோ எப்போ பார் சாமி வந்து திருமூர்த்தின்னு தான் கூப்பிடுவார். ஸோ இதுதான் வந்து மென்ஷன் ஆச்சு. நம்ம வந்து அதிருத்ரத்தில் செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னை வந்து ஸ்டோர்ஸில் போட்டாங்க, ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ். ரொம்ப சந்தோஷம், ஸ்டோர்ஸில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. சாமி காரியம், ராம காரியம், சாமியோட வேலை அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நல்லா பண்ணணும் நம்ம, சாமிக்கு வந்து அவளோட இது கிடைக்கிறதுக்கு கிருப்பா ரொம்ப கஷ்டம், சாமிக்கு வந்து பண்ணணுன்னா அவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி எல்லா பசங்கள்கிட்டையும் அவங்கள பிளெண்ட் பண்ணி என்கிட்ட ஒரு 10-12 பசங்களை வச்சுருந்தேன். வச்சு பண்ணிட்டு இருந்தவங்க சின்ன இவ்வளோண்டு ரூம் கொடுத்தாங்க. இதுதான்ப்பா ஸ்டோர்ஸுன்னு. இதானா ஸ்டோர்ஸ், பெட்ரூம் மாதிரி இருக்குதே அப்படின்னு. இல்லை இதுதான் ஸ்டோர்ஸ் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு. சரி ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா 4-5 கதவு இருக்குது. ஸ்டோர்ஸ்னால் 4-5 கதவா? என்னடா இது, எப்போ எந்த சைடில் வேணால் யாரும் வேணால் ஸ்டோர்ஸ்னு வரேன்றாங்க. இது என்ன? சரின்னு சொல்லிட்டு இப்படி ஓடிட்டு இருந்து ஒரு வாரம் இப்படி நம்ம பசங்கள்லாம் கூப்பிட்டு சேவை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பசங்க சொன்னாங்க, சார் போய் கேளுங்க சார், வந்து இது பத்தாது நமக்கு பெரிய ஸ்டோர்ஸு. சரின்ட்டு போய் அப்போ GK ராமன் சார் இருந்தார், அவர் தான் இன்சார்ஜ். சாய்ராம் சார் ரொம்ப ஹம்பிளாக, சார் இடம் பத்தலைன்னு சொல்கிறாங்க பசங்க. நான் சொல்லக்கூடாது, பசங்க சொல்கிறாங்க சார், அதனால் அதுக்கு என்னப்பா, நோ ப்ராப்ளம், நீ சொல்லி என்ன வேணும்னு. அப்போது இந்த லேப் பெருசாக இருந்தது, நிறைய சிங்க்லாம் இருக்கும். அது வந்து காலேஜ், அது திருவத்தி உங்களுக்கு தெரியும், அது வந்து மெடிக்கல் லேப். அது அங்கே நிறைய சிங்க்லாம் இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து ஸ்டோர்ஸ்னால் நம்ம இந்த சில்வர் சாமான்லாம் நிறைய வாஷ் பண்ணோம். ஸோ அதனால் இது கொடுத்துருங்க சாய்ராம் அப்படின்னு. அதுக்கு என்னப்பா முரளி இங்கே வா, நாளைக்கே வந்து இந்த இதை வந்து வெக்கேட் பண்ணி அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடு அப்படின்னு. சரின்ட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே சுவாமி பெரிய கேலண்டர் வச்சு, நம்ம பிரதர் இருக்கார், அவர் வந்து அவரும் வாஸ் ஆல்சோ இன்வால்வ். அவர் ஒன் ஆஃப் த இது எங்கள் கூட டீம். அவர் என்ன சொன்னார், சுவாமி ஃபஸ்ட்டு ஜன்னலில் ஒட்டணும் அப்படின்ட்டார். அவர் இங்கே உட்காந்துருக்கார், அமர்நாத். சரி சாய்ராம் ஓட்டிட்டோம், எல்லாம் ஓட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் அந்த நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரூமில் இருக்கும்போது எதுவும் வரல, பெரிய ரூமில் இருக்கும்போது வந்து அட்சய பாத்திரம் மாதிரி குவியுது. அவன் ஈரோட்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து நெய் டப்பா வைக்கிறான், இது எடுத்துகிட்டு வரான், அது எடுத்துகிட்டு வரான், எல்லாம் பயங்கரமாக கூஞ்சி போயிடுச்சு சார். அந்த ஸ்டோர்ஸே பார்த்தல அவ்வளோ பெருசு, சின்னது எப்படி பார்த்தோம். ஸோ வந்து எல்லாம் செட் பண்ணியாச்சு. நஞ்சுன் தீஷ்டகர் அவர் தான் வந்து அதிருத்ரம் பண்ணுறார், ஹெட் ப்ரீஸ்ட். அவர் தான் ஹெட் ப்ரீஸ்ட். வந்துட்டு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ண வந்தார், ஸ்டோர்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படி. அடாடாடாடாடா, புட்டபர்த்தியில் ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணோம் அதிருத்ர யஜ்ஞம், அங்கே கூட எங்கள் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி இல்லை, இங்கே வந்து எங்கள் வீடு மாதிரி நாங்கள் எது வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு. சார் இல்லை சார், அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கோம் சார், நாங்கள் இது லேப்டாப் வச்சுருக்குறோம், அதில் எல்லாமே எத்தனை இதுன்னு எண்ணிக்கை இருக்குது சாய்ராம். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் சாய்ராம், 2 நாள் அதிருத்ரன் நடத்துக்கு 2 ஸ்டார்டிங் முன்னாடி 2 வந்தேன். சரி இவர் போயிருக்காரு. மறுநாள் இன்ஃபர்மேஷன் புட்டபர்த்தியிலேருந்து வருது, சுவாமி சக்கரவர்த்தி சாரை கூப்பிட்டு, யூ ஆஸ்க் திரிமூர்த்தி டு கம் டு மை ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தார். வி ஸ்ரீனிவாசன் சார், ஹீஸ் ஆல் இண்டியா பிரசிடென்ட். அவர் வந்து ஸ்டோர்ஸ்க்கு வந்தார். யார்ப்பா திரிமூர்த்தி இது அப்படின்னு. சாய்ராம், நான் தான் சாய்ராம் அப்படின்னு. பவ்யா,
ஓ நீ தானா, நான் தான் உன்னை நிறைய பார்த்துருங்க, நாளைக்கு இங்கே இல்லை உன் வேலை எல்லாம் அங்கே வந்துரு புட்ட சுவாமி ரெசிடென்ஸுக்கு அப்படின்னு. சரி சாய்ராமா சரின்ட்டு போய் அங்கே இதில் சுவாமி ரெசிடென்ஸில் என்னுடைய இது ப்ரெசன்ஸ் காமிச்சேன். அப்போது அங்கே எல்லாருமே செலக்ட் ஆகிருக்காங்க சாய்ராம். ரெசிடென்ஸில் எல்லாருமே டியூட்டி வேறு அலாட்டடு, டியூட்டி அலாட் ஆகி ரெசிடென்ஸில் எல்லாமே என்ன சாமி வர 2 நாள் தானே இருக்கு அலாட்டடு. அப்போது வீஷ்ணா சொல்கிறாரு இவர் தான் சுவாமி ரூம் எதிர்க்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி சுவாமி இது பண்ணிட்டார். அப்போது சுவாமி வந்து இன்ஃபர்மேஷன் போச்சு, எல்லாம் டியூட்டிலாம் அலாட்டட். ஏன்னா இவங்க தே ஹவ் டு ரிப்போர்ட் டு சுவாமி. சுவாமி வராரு சென்னைக்கு, வந்த உடனே பார்க்குறாரு நான் இருக்கிறேன் ரொம்ப தூரம். சுவாமி தான் ஐஸ் தெரியுமா உங்களுக்கு, ஏரோ மாதிரி இருக்கும். வந்து பார்க்குறாரு சுவாமி, ரொம்ப சந்தோஷம். வந்த உடனே ஃபஸ்ட்டு மேலே எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. வெங்கட்ராமன் சார் இருக்கார், ரேடியோ சாயி, நம்ம இவர் ரத்னாகர் சார் இருக்கார், எல்லா ப்ரொஃபஸர்ஸும் இருக்காங்க, ஜிவி இருக்கார், எல்லாமே இருக்காங்க. அனில்குமார் சார் இருக்கார். ஹாலில் சாமி உட்காந்துட்ருக்கார். ஆய் திரிமூர்த்தி, எங்கே உங்கள் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா? சுவாமி அப்பா ரீச் யூ சுவாமி, அம்மா வந்திருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. எங்கே இருக்காங்க? சுவாமி தர்ஷனுக்கு வந்து போனாங்க சாமி. சரி, என்ன பண்ணி கொண்டு இருக்க? சுவாமி உங்களுக்கு தெரியும், நான் என்ன பண்ணேன், இந்த அதிருத்ரம் வந்த உடனே என் ஆஃபீஸை ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கேருந்து அண்ணா நகர்லேருந்து திருவூத்திரி போகணுன்னா 1 ஹவருக்கு மேலே ஆகும். அதுவும் டெய்லி போகணும். ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் யார் பார்த்துப்பா? ஸோ எப்படி வந்து இப்போ ஆஃபீஸில் உங்களுக்கு லீவ் தருவானா? அதிருத்ர யஜ்ஞானா கொடுப்பானா உங்களுக்கு லீவு? கொடுக்க மாட்டேன். சரின்னு சொல்லிவிட்டு போயா வேணாம், உங்கள் வேலையும் வேணாம், நீயும் வேணான்னு சொல்லி அவன் வந்து இது ரிசைன் பண்ணிவிட்டு நான் பயம். அப்போ சாமி கேட்குறார், என்ன பண்ணி கொண்டு இருக்கு? அவருக்கு தான் தெரியுமே. இப்போது அனில்குமார் இருக்கார்ல, ஃபஸ்ட்டு ஒயிட் ஃபீல்டில் சேர்ந்தேன். அப்போது என்ன ஆச்சு, இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள். என்னென்னா அவர் ஒண்டி அவர் ஃபேமிலி வந்து ஆந்திராவில் இருக்காங்க. சுவாமி தனி இடம் பெருசாக வீடு கொடுத்துட்டு நீ இருந்துக்கோ, நல்லா சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்னு. இவர் டெய்லி கேன்டீனில் சாப்பிட்டு வெறுத்து போச்சு. அவர் வந்து நல்லா சாப்பிட்டு பிரியர். அதுவும் ஊருக்கானா ரொம்ப இஷ்டம் அவருக்கு. ஆந்திரா ஊருக்கா ரொம்ப காரமாக, இது எப்போவுமே சப்புன்னு இதில் கேன்டீனில் சரி கிடையாது. ஸோ என்னன்னு சுவாமி அவங்க வீட்டில் ஒய்ஃப் வந்திருக்காங்க, இந்த மாதிரி வந்து அப்போ நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு குக்கர் வைக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்னங்க நீங்கள் பாருங்கள், குக்கர் வைங்க, அரிசி கழுவி அதை உள்ளே வைங்க, 3 விசில் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை, 3 விசில் வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பாடு பண்ணிங்க நீங்களே அப்படின்னு சொல்லி. சரின்ட்டு இவர் கற்றுக்கிட்டார் அவங்க ஒய்ஃப்லேருந்து. ஸோ என்ன ஆச்சு, இவர் வச்சுருக்காரு. சாமி வந்து அங்கே இருக்காங்க, பிருந்தாவனில் இருக்காங்க. இவர் வந்து அரிசி வச்சுட்டு குக்கரில் காத்துன்னு இருக்காரு. 3 விசில் வருமா, 3 விசில் வருமா. 3 விசில் வரவே இல்லை. அரை ஆச்சு, 3 விசில் வரல. 40 நிமிஷம் ஆச்சு, 3 விசில் வரவே இல்லை. என்னடா இது? அங்கேருந்து மெசேஜ் வந்து சாமி எனி டைம் போகிறாரு, வரப்போகிறாரு. நீங்கள் சரி சாய்ராம் போட்டு இவர் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறாரு. ஓடி சாமிக்கிட்ட போய் தர்ஷன் நிற்கிறாரு. என்ன சாமி அங்கே தான் ஃபஸ்ட்டு வெளியே வர்றார். வந்தோடனே என்ன அனில்குமார், சாப்பாடெலாம் நல்லா பண்ணுறியா அப்படின்னு. நல்லா பண்ணுறேன் சாமி. இவர் ஒரே கோவம். சாமி என்ன சாமி, எனக்கு ரொம்ப கோவமாக வருது. 3 விசில் வரும்னு சொன்னாங்க சாமி. 3 விசில் வரும், ½ அன் ஹவர், அதுவும் 10 நிமிஷத்தில் வரும். ½ அன் ஹவராக காத்துட்டுருக்கேன் நான், விசிலே வரல சுவாமி அப்படின்னு. நீ தான் சாப்பாடு பண்ணுற லட்சணமா? குக்கரில் தண்ணி வைக்கவே இல்லை, எப்படி விசில் வரும்? சுவாமி சொல்கிறாரு தண்ணி வைக்கலன்னு. அப்போனா என்ன அந்தரியாமி சாய்ராம் அவருக்கு தெரியாது எதுனா இருக்குமா அந்த உலகத்தில்? அவர் காமிச்சிக்கல, வெளியே காமிச்சிக்கல, நான் தான் கடவுள், நான் தான். தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் உள்ள வச்சு அதுக்கு ஒரு லைன் போடுறோம் திருப்பதி மாதிரி. அதனால் காமிச்சிக்கல அவர். ஆனால் அவர் வெளியே உள்ளே பண்ணுறது வெளியே காமிச்சிக்கவே மாட்டார். டைம் இஸ் ஓவர், 2 minutes. ஸோ இது டைம் ஆகிடுது சாய்ராம். ஸோ சாய்ராம் ஸோ வந்து இந்த அதிருத்ர யஜ்ஞத்தில் அவருக்கு தெரியாது எதுவும் இல்லைன்ட்டு சுவாமி நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ண போகிற நீ
அப்போ ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ என்ன பண்ண போகிற நீ? சாமி வீல் சேரில் உட்காந்துரு டைனிங். யோசித்தேன், 10 வருஷம் நீ என்னை இழுத்து அடிச்ச இல்லை, இன்டர்வியூ கொடுக்கல இல்லை நீ, இப்போ பாரு நான் உனக்கு, நீ என்னை கூப்பிட்ருக்க வந்து அதிருத்ர யஜ்ஞத்துக்கு, யாராலையும் பண்ண முடியாது, நான் உனக்கு என்ன கிராட்டிடியூட் பண்ண போகிறேன்? யாராலையும் பண்ண முடியாது, நான் என்ன உனக்கு திருப்பியும் கொடுக்க முடியும் அப்படின்னேன். அப்போது சொல்கிறேன் நான், சுவாமி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ரெடியாக இருக்கேன் சுவாமி, நீங்கள் என்ன சொல்லுங்கள், புட்டபர்த்தி வரணுமா, இங்கே போகணுமா, அங்கே போகணுமா, என் சேவை பண்ணணுமா, சொல்லுங்கள் சுவாமி, நான் ரெடியாக இருக்கேன். பார்த்தார் சுவாமி, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எல்லாரும் குவைட் ஆகிட்டாங்க. அவங்க புட்டபர்த்தி, அவங்க பயம், என் பொசிஷனுக்கு அவன் இங்கே வந்துட போகிறான் அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க. வந்து ஒருத்தர் கை இப்படி தட்டினார், வெரி குட் அப்படின்னு சொன்னார். அவன் கையெழுத்து கும்பிட்டேன். சுவாமி ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுலேயே நிறுத்திட்டார், ஏன்னா இன்னும் போனாக்கா இதெல்லாம் இவன் கேட்டுருவான். ஸோ வந்து நிறுத்திட்டு இப்படி போயிட்டு இருக்கேன். சாமி வந்து என்னன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சுவாமி கிட்ட போகணும். ஏன்னா அப்பா சுவாமி ரீச் ஆகிட்டாரு, நானும் அம்மாவும் ஒண்டி தான். நான் ஒரு நாளை வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் வந்து என்ன பண்ணார், சுவாமி முன்னெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு சுவாமி ஒரு அன்பளிப்பாக கொடுப்பார், ஒரு தாய் மாதிரி ஒரு அன்பளிப்பாக எல்லாமே கொடுப்பார். இன்ஃபேக்ட்டு நம்ம மனுஷனுக்கு இல்லாமல் இருந்தாலும் மிருகத்துக்கும் கொடுப்பார். ஏன்னா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் கிட்ட சுவாமி ஸ்டே பண்ணும்போது சில மாடுங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து சுவாமி கொடுக்குமா, ஏன்னா அவங்க வந்து டேப்லலாம் தண்ணி வராது. அப்போ சுவாமி பார்த்துருக்கார். அப்போ சுவாமி வந்து லாஸ்ட் டே கிளம்பும்போது அந்த மாடுங்களை கூப்பிட்டு சுவாமி அதுங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு, வாழைப்பழம் இது எல்லாம் சாப்பிட கொடுத்துருக்காரு. கேட்டாங்க சுவாமி எதுக்கு சுவாமி இந்த மாதிரி? ஐயோ அது தண்ணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு சர்வ் பண்ணியிருக்கு. அப்போ பாருங்க, மாடு வந்து இது தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குதுன்னா அப்போ நம்ம சர்வ் பண்ணால் எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் பாருங்க. அப்போ வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு, அதனால் வந்து நான் கொடுவேன். சரி, எனக்கு இதே ஒரு ஆசை, சுவாமி நீங்கள் வந்து இது பண்ணணும். அப்போ வந்து சுவாமி வந்து கிஃப்ட்டு கொடுக்குற போது ஒருத்தர்கிட்ட பேசுகிறாரு, நீ எத்தனை பேர், உங்கள் வீட்டில் எத்தனை பேர், அது இது எல்லாம் பேசுகிறேன். நான் நினச்சேன் மாட்டினார், நம்மக்கிட்ட மாட்டினார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்டுடலாம், இப்போ கேட்டுடலாம், எல்லாம் நம்ம திங்க் பண்ணலாம், சாமி எல்லாம் வந்து நம்ம கேட்டுடலாம், சாமி தான் சொல்லுவார்னு. நம்ம ஒன்றும் கிடையாது, ஜீரோ, ஈஸ் ஹீரோ, புரியுதுங்களா? அவர் ஹீஸ் ஹீரோ, நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்ம கேட்கணும்னு நினைப்போம், ஆனால் அது மெட்டீரியல் ஆமா தெரியாது. பிளாங்கா, ஜீரோ, பிளாங்கா. சரி என்ன ஆச்சு, ரெடியாக இருக்கேன். என் டேர்ன் வந்துச்சு. லைன் கியூ வந்து அவங்கவுங்க வாங்குறாங்க, அங்கே ஒர்க் பண்ணுறாங்கல்ல அந்த பசங்கள்லாம். நான் போகிறேன், நீல் டவுன் பண்ணுறேன். பண்ணாக்கா சாமி அந்த கிஃப்ட் இப்படி கொடுத்துன்னு மூஞ்சி அப்படி திருப்பிட்டாரு. யாருக்கிட்டையும் பேசுகிறாரு, என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு. கேட்டுற போகிறோம், அவருக்கு தெரியுமே மைண்டில் என்ன இருக்குன்னு. மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியும் சாய்ராம். ஏன்னாக்கா ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், நான் திரும்பிட்டார், நான் என்னால் கேட்க முடியல. சரி இப்படி போச்சு. 13 நாள் ஆச்சு அதிருத்ர யஜ்ஞம். லாஸ்ட்டாக ஒரு நாள் வந்து யூஸ்வலாக உங்களுக்குள்ளே வச்சுங்க, வெளியே சொல்லாதீங்க. லாஸ்ட்டாக சுவாமி இன்னும் கிஃப்ட்டு, இந்த கிஃப்ட்டு கொடுத்துன்னா பாருங்கள், இன்னொரு கிஃப்ட்டு. அது என்னன்னா சுவாமி வந்து பைசா கொடுப்பார். இப்போது சாய்ராம் ஒரு தாய், இப்போ நம்ம வீட்டுக்கு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம், சின்ன பசங்களாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போனாக்கா இந்தாடா வச்சுக்கடா, எதனா ஸ்வீட் வாங்கிக்கடா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 100-500 ரூபாய் ஏதோ கொடுப்போம் நம்ம. அந்த மாதிரி சுவாமி கொடுக்குறாரு சாய்ராம். கொடுத்த உடனே சரி இது இன்னொரு வாட்டி மாட்டினார் இவர். இது லாஸ்ட் டே, ஐயோ இது விட்டோம்னா அவ்வளோதான், போயிடும், நமக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் க்யூவில். எல்லாரும் வந்து வாங்கிட்டு பைசா வராங்க. என் டேர்ன் வந்தது. போனவுடனே 500 ரூபா வாங்கினா முடிஞ்சிடும், வாங்கலை. இப்படி வச்சு தூரமாக நின்று இவர் பார்க்குறாரு, என்னடா தூரமாக நிற்கிறான், வாங்க மாட்டான், பைசா காமிக்கிறோம், நம்ம வாங்க மாட்டோம். சரின்ட்டு தூரமாக நின்றுந்தா சாமிக்கு என்ன விஷயம், சாமி சர்வ் பண்ணும் சாமி உங்களுக்கு. என்ன உங்கள் அப்பா எங்கே? சாமி உங்களை ரீச் ஆகிட்டோம். தெரியும், என் கூட தான் புட்டபர்த்தியில் இருக்காரு. ஏன்னா எங்கள் அப்பா போகும்போது சாமி வந்து ஓம் சாய்ராம் போடுற வண்டியில் கூட்டின்னு போயிட்டார் அவர், அது தெரியும். ஸோ இவரெல்லாம் இருந்தார், என் பிரதர் இருந்தார், இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஹாலில். ஒரு ஓம் சாய்ராம் போட்டு அந்த வண்டி நின்றுட்டுருக்கு. அப்பா வந்து பாடி விட்டு போகும்போது நம்ம போய் கேட் திறக்க போனால் அந்த வண்டி காணும், அந்த ஓம் சாய்ராம் வண்டி காணும். சாமி வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறாரு, என் கூட புட்டபர்த்தியில் இருக்கார். என்ன அம்மா எங்க? அம்மா இருக்காங்க. சாமி
நானும் அம்மாவும் தான் சுவாமி, நான் வந்துடுறோம் சாமி, புட்டபர்த்திக்கு உங்களை வந்து சர்வ் பண்ணுறோம் சுவாமி. சுவாமி அப்படியே ஒரு இது போச்சு மேலே ஏரியல். இல்லை இல்லை, நீ இங்கேருந்தே அம்மாவை பார்த்து கொண்டுக்கோ அப்படின்ட்டார். ஆடாடாடாடா, இது கேட்கறதுக்கா சாமி வந்து உங்ககிட்ட வந்த, இது இங்கே இருந்துக்கோன்னு சொல்றதுக்கா அவங்ககிட்ட இவ்வளோ நாள் தபஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சுவாமி அந்த பைசா கொடுத்துட்டு கிளம்ப போகிறாரு. அப்போ லிஃப்டில் போகும்போதும் கேட்குறாரு, என்ன பண்ணி போகிற, இப்போது வேலையை விட்டாச்சே என்ன பண்ண போகிற அப்படின்னு சுவாமி கேட்குறாரு. லிஃப்ட்டு இறங்கிடுச்சு சுவாமி. ஸோ அப்படி கேட்குறாரு, லிஃப்ட்டு இறங்கிடுச்சு. ஸோ சுவாமிக்கு வந்து தெரியாது எதுவுமே இல்லை சாய்ராம். இப்போ ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் புட்டபர்த்தியில் வந்து எங்கள் ரிலேட்டிவ்க்கு மேரேஜ் ஃபைனலைஸ் பண்ணுறார் சுவாமி. அப்போது சுவாமி ப்ளஸ் பண்ணி மாங்கல சூத்திரம் கொடுக்குறாரு, மெட்டீரியலைஸ் பண்ணுறார். பண்ண உடனே சுவாமி மெட்டீரியலைஸ் பண்ண உடனே சொல்கிறாரு, அந்த அந்த இங்கேருந்து நடுவுலேருந்து எடுக்கிறாரு, அது ஒரு ரவுண்டாக பொட்டுமா இருக்கும், அது ஆந்திரா, ஐ மீன் தெய்வீக ஸ்பிரிச்சுவல் இது, அது மாங்கல்யம், அந்த மாங்கல்யம். அப்போ அதை எடுத்து காமிச்சோடனே சுவாமி சொல்கிறாரு, பாருடா இந்த ரவுண்டு இருக்குல்ல, இந்த ரவுண்டுக்கு நடுவில் ஒரு கெம்பு இருக்குது பாரு, ஆரஞ்சு கெம்பு, அது வந்து என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு, அது வந்து மாங்கல்ய பாகியத்துக்கு இது வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ இந்த இவங்க போட்டுக்கிட்டோம், உங்கள் ரிலேட்டிவ் போட்டுட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்க, அவர் என்ன பாருங்க, கடவுள் எது வேணா அவர் சொல்லலாம், அந்த மாப்பிள்ளை வீட்டார் உங்களுக்கு ஒரு தாலி கொடுப்பாங்க, அதை கூட இது சேர்த்துருங்கோன்ற சுவாமி, அதை கூட இது சேர்த்துருங்கோ அப்படின்னு. சரி சுவாமி, சரி இரு போயிட்டு போகிற, நான் துணி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொன்ன. நான் பண்டில் இஸ்தானு அப்படின்னு, பண்டுல் இதுதான் அவரோட வார்த்தை, பண்டுல் இஸ்தான். ரொம்ப சாமி, ரெண்டாவது இன்டர்வியூ நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அவ்வளோ சந்தா, இந்த பண்டில் வரி நமக்கு வந்து இது கிடையாது ஆசை, இது வந்து சரின்னு சொல்லி அது அவர் புரிய வைக்கிறாரு. பண்டில் மேலே ஆசை இல்லாததுக்கு நமக்கு புரிய வைக்கிறாரு. ஏன்னா நான் நினச்சிட்டேன் பண்டில் மேலே ஆசை கிடையாது சாமி, இன்டர்வியூ அதுதான் வேணும் சாமி, அதுதான் மனசில் இருக்கு. ஸோ இவர் டெஸ்ட்டு, இவர் கிருஷ்ணன் இல்லை, பயங்கர டெஸ்ட் பண்ணுவார். ஸோ என்ன ஆச்சு, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு நாளாக பார்க்காம போயிடுவார், நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு போயினே இருப்பார் லைனில், கண்டு கூட மாட்டார், கண்ணு கூட முன்னெல்லாம் கண்ணாவது பார்ப்பார், இதுக்கான பிறகு கண்ணு கூட பார்க்க மாட்டார், ஜாக்கிரதையாக இருக்கார். சரி எனக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் காத்தால தர்ஷனுக்கு போன உடனே பார்த்தா ஒரே கமோஷன் எல்லா இடத்துலையும், சாமி மெட்ராஸ் போகிறார், சுந்தரம் போகிறார். இவர் சொல்லிட்டார் வேற, இரு நான் துணி பண்டுல் இஸ்தானு அப்படின்ட்டார். எப்படி வந்து ஜகர முடியும், ஒரு கிளாம் போட்டாச்சு, ஒன்று மெட்ராஸ்க்கு இவரோட போகிறதா இல்லை இங்கேயே இருக்கிறதா, அவர் வரலாம். கன்ஃபியூஷன் கிடையாது, டெஸ்டிங். இப்போது நம்ம செவுத்தில் வந்து ஆணி அடித்து படம் மாட்டணும், ஓகேயா, படம் மாட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஜம்பர் அடித்து ஆணி அடித்து பார்த்துட்டு படம் மாட்டுறதுக்கு முன்னாடி ஷேக் பண்ணி பார்ப்போம், ஆணி வந்து நல்லா உள்ள ஃபிட்டாக இருக்கா, படம் மாட்டலாமான்னு, அந்த மாதிரி பண்ணுவார் அவர். டெஸ்ட் இஸ் டேஸ்ட், அவருடைய டேஸ்ட்டே டெஸ்ட்டு தான். இவன் என்ன பண்ணுறான், நம்ம சொல்லிட்டோமே மெட்ராஸ்க்கு போவாத, மீன் இங்கேயே இரு துணி கொடுக்குறோம் அப்படின்ட்டுமே, இவன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். நான் சொன்னேன் எங்கள் அப்பா கிட்ட, நீ எப்போ பாரு வெளியே உட்காந்துருப்ப, சாமி எப்படியும் எப்போ பாரு பஜனை எப்போ வெளியே வருவார், வந்தால் ஏதோ சொன்னால் நீ கேளு, இந்த மாதிரி நான் போகலாமா இருக்கலாமா அப்படின்னு. நான் உள்ளே போகிறேன், நான் இதுக்கெல்லாம் விளையாட்டுக்கு வரல, இந்த கண்ணாம்பூச்சி விளையாட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போய் பஜனை ஹாலில் உட்காந்துருக்கிறேன். இவர் இன்டர்வியூ ரூம்லேருந்து வெளியே வரார். இதுதான் ஜன்னல், இங்கே நான் ஜென் சைடு, இதுதான் ஜன்னல்னு வச்சுக்கோ. நான் அங்கே உட்காந்துருக்கேன். உட்கார்ந்த உடனே என்னை பார்க்குறாரு, பார்த்து அவனையும் கூப்பிட்டு, யாரோ ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன், கூப்பிட்டு இப்படின்றார். சீரியஸாக அதுவும் ஃபேஸு, நம்மளை சொல்லுவார் கேஸ்ட் ஆயில் ஃபேஸுன்னு, இவர் சீரியஸாக இப்படின்றார். என்னடா இது, சாமி வந்து இப்படி இப்போ சொல்கிறாரு, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது, பேசவும் இல்லை, ஒரு வாரமாக இருன்னு சொல்லிட்டு போனாரே தவிர எதுவுமே இல்லையே ஆன்சரு, இவனை வேற கூப்பிட்டு இவனை வெளியே வந்தால் நல்லா போட்டு அடின்னு சொல்கிறாரோ என்னவோ தெரியல, சும்மா விடாத அப்படின்றாரோ, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இப்படி காமிக்கிறாரு என்னை காமிச்சு. அப்புறம் அந்த கான்வர்சேஷன் கடைசியில் பார்த்தேன், ஒரு பேக் இப்படி தூக்கி எனக்கு தெரிகிற மாதிரி காமிச்சு அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அப்போ நான் பார்த்தேன், இதுதான் துணி தான் அப்படின்னு சொல்லிட்டு
நான் பேசாமல் ஓகே சரின்னு அப்போ கொஞ்சம் திருப்தியாச்சு. ஆனால் இன்னொரு தாட்டு, நம்மலாம் மனுஷன் தானே சாய்ராம், நம்மலாம் அந்த இன்னும் ஸ்பிரிச்சுவல் லெவலுக்கு இன்னும் அது வரல. வந்துட்டு சுவாமி நீங்கள் பண்டில் இஸ்தானுன்னு சொன்னீங்க, எனக்கு இன்னொரு இன்டர்வியூ ஒன்று கிடச்சிருக்கும், அதுவும் வேஸ்ட். ஏன்னா நீங்கள் இப்போ உடனே கிளம்பிட்டு போகிறீங்க, பஜனானோடனே இப்போ மெட்ராஸ் கிளம்பிட்டு போகிறீங்க. நான் மெட்ராஸ் போகிறோம் இல்லைன்னு, இது மாதிரி கிடைக்குமா, நீங்கள் அங்கே வந்து பெரிய ஆள்லாம் இருப்பாங்க, நம்மளை கண்டுப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுதான் மனசில் ஓடுது. யூஷுவல் இது தானே சாய்ராம். ஸோ வந்து சரி, இன்னொன்று என்னன்னா, ஒன்று உங்கள் கையில் வாங்கலை, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, ரெண்டாவது இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேனே சுவாமி, அப்போ பண்டிலாவது கிண்டிலாவது இன்னொரு இன்டர்வியூ கிடைக்கும்னு அப்போ ஃபஸ்ட்டு நினச்சிருந்தேன். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்கள் கையில் கிடைக்கலன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட். இப்போது எப்படி மாறுது பாருங்க, மனுஷனுடைய மைண்ட் எப்படி மாறுது பாருங்க. சரி ஓகே இது நினச்சிட்டு உட்காந்துட்டே இருந்தேன். இவர் கொடுத்த உடனே ஓம் ஸ்டார்ட் ஆச்சு, கணேஷ் ஸ்டார்ட் ஆச்சு. இவர் நேராக வந்து அப்போல்லாம் ஃபஸ்ட்டே வந்துடுவார் சுவாமி. வந்து மந்திரில் வந்து சேரில் உட்காந்துட்டார். இன்னொன்னே இப்படி சென்ஸ் ஆகுது, கண்ணில் தான் சென்ஸ் பண்ணுவார் அவர். இப்படி சென்ஸ் பண்ணார். சென்ஸ் பண்ண உடனே என்னை பார்த்தாரு, நான் சாமியை பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இல்லை சாய்ராம், சேர் விட்டு எழுந்துட்டார். நேராக போனார், அந்த பையன்கிட்ட இருந்து பேக்கை வாங்கி, அந்த ஜன்னல் இருக்குது பாருங்க, கிரில்லாம் இருக்குது, அது வழியாக இப்படி கொடுக்குறாரு என்கிட்ட. கொடுக்குறாரு. என்ன அர்த்தம் அப்போ? நீ என்ன நினச்ச சுவாமி உங்கள் கையில் நான் வாங்கலையே, இது வந்து ஆஸ்பீஷியஸ் ஆச்சே அப்படின்னு நீ நினச்சல. இந்தா அவருக்கு எப்படி தெரியுது நம்ம சென்ஸ் பண்ணுறாரு பாருங்க. வா கொடுத்துட்டார். சரி ஃபஸ்ட் இது ஓவர். செகண்ட் இன்டர்வியூ தானேடா, நான் எப்போனா கொடுப்பேன்டா உனக்கு அதை பற்றி என்ன, எனக்கும் உனக்கும் தான், நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுற, இது தானே மெயின், உன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது தானே துணி. சரி, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இது வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் அது சாமியோட அனுகிரகம், சாமியோட விருப்பம் இல்லாத நடக்காது. ஏன்னு கேளுங்க, இது ஒரு இன்ஸ்டன்ஸ், இது இப்படி தான் கற்றுக் கொடுப்பாரு சாமி. நான் ஏன் போய் அங்கே ஜன்னலண்ட் அங்கே கிட்ட உட்காரணும், எனக்கு எப்படி அங்கே பிளேஸ் கிடச்சிது சொல்லுங்கள். நான் வந்து இந்த ஆயில் பக்கம் உட்காந்துருக்கலாம், பின்னாடி உட்காந்துருக்கலாம், லாஸ்ட்டில் அந்த இது இருக்குது கிருஷ்ண ரதம் இருக்குது அங்கே உட்காந்துருக்கலாம், அங்கெல்லாம் வந்துடுவார் அவர் எங்கே வேணால் வருவார், அவரை பற்றி கவலை இல்லை. பட் எப்படி அவருக்கு தெரியும் அந்த ஜன்னல் வழியாக தான் நான் கொடுப்பேன், அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு அவர் அங்கே உட்கார வச்சுருக்காரு. ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு உட்கார வச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சுவாமி விருப்பம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும், இப்போ இல்லை எப்போ நடந்தாலும் அவருடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே வந்து நடக்காது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது இன்டர்வியூ, இது வந்து ஃபஸ்ட் இன்டர்வியூவில் வந்து மேரேஜ்லாம் பண்ணு எல்லாம் சொல்ல, நான் வந்து இதெல்லாம் கண்டுக்கல, மேரேஜெலாம் நான் அழுதுட்டு இருந்தேன். அவர் மடியில் உட்காந்து, அவர் அம்மா மாதிரியே நான் பையன் மாதிரியே அவர் அழுதுட்டு இருந்தேன். சோல் அழாதன்னு அவர் அம்மா மாதிரி தட்டி கொடுத்துருந்தார். ஸோ அவர் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டே இந்த இன்டர்வியூக்கு 1 மாதம் காத்துட்டு இருந்தேன். 1 மாதம் காத்துட்டு இருந்து இன்டர்வியூ கிடைக்காம அப்போ கிடச்சிது. நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சு, நாங்கள் இந்த சந்தோஷத்தில் லாட்ஸுக்கு போகவே இல்லை, தூங்கிட்டோம். நானும் எங்கள் அப்பாவும். ஸோ என்ன ஆச்சு, நெக்ஸ்ட் டே போகிறோம் தர்ஷனுக்கு, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போல்லாம் மண்டபம் உட்காந்துருக்குறாங்க. வந்து சரி போய் உட்காந்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட்டோம் லாஸ்ட்டில். அப்போது சாமி நேராக வந்துட்டு இப்படின்றார் கையை, வான்னு. சாமி நானா சாமி, நேற்று 1 மாதம் ஆச்சு, நானா, அவ்வளோ சந்தேகம், நானா சாமி, ஆமாம் நீ தான் வா அப்படின்னு. சரி நீ ஏஞ்சாய், நீங்கள் ஏஞ்சிக்கினா உங்கள் ரிலேட்டிவ்லாம் வரலாம், உங்கள் அப்பா அம்மா எல்லாம் வரலாம், எங்கள் அப்பா கூட ஏஞ்சி என் கூட ஜாலியாக வரலான்னு பார்க்குறாரு. நீங்கள் முன்னா கூப்பிடல, நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டார் எங்கள் அப்பா. நீங்கள் உட்காருங்க அப்படின்ட்டார். சரி நான் உள்ளே போனேன். தனியாக கூப்பிட்ருக்கா, ஏதோ அடி போல் இருக்குது, உள்ளே ஏதோ தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனால் உள்ளே வந்து ரவிசங்கர் வந்து ஹீஸ் அ ப்ரொஃபஷ்னல் சித்தார் பிளேயர். அவர் வந்து இருக்கார், நிறைய ஃபாரினர்ஸ் உட்காந்துருக்குறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சுவாமி சேரில் உட்காந்துட்ருக்காரு. உட்கார்ந்த உடனே சுவாமி சொல்கிறாரு, இந்த பையனை நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னார். அந்த ரவிசங்கருக்கு வந்து ஒரு ரிங் கொடுத்துருக்காரு. ரிங் கொடுத்த உடனே அந்த ரிங் வந்து 3 கல், ஒயிட் ஸ்டோன் சென்டரில் 2 க்ரீன் ஸ்டோன். அந்த ஒரு ஸ்டோன் வந்து விழுந்துட்டுருக்கு, எப்போ விழுந்துட்டுருக்கு. டெய்லி சாமி தர்ஷனம் வரும்போது சாமி கல் விழுந்துச்சு, சாமி கல் விழுந்துச்சு சாமியான்னு. இரு மேனு இஸ்தானு உண்டு அப்படின்ற சுவாமி.
இப்படி டெய்லி எத்தனை வாட்டி சொல்ல முடியும் அவர் தர்ஷன், இவர் டெய்லியும் கேட்டுன்னு இருக்கிறாரு. சரி இந்த வாட்டி கூப்பிட்டுட்டு சுவாமி சொல்கிறார் கிவ் தட் ரிங் அப்படின்னு. சரின்ற இந்த ரிங்கை கைட்டி சுவாமிகிட்ட கொடுக்குறாரு. சுவாமி இதை எடுத்துகிட்டு 3 வாட்டி ஊதுறாரு, வாயில் ஊற்றிட்டு திருப்பியும் கொடுத்துட்டார் ரவிசங்கர்கிட்ட. கொடுத்துட்டாக்கா அந்த ஸ்டோன் வந்துட்டு அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சுவாமி பார்க்குறாரு, வந்துடுச்சு பார்த்தியா, வந்தாச்சு பாரு எவ்வளோ பாரு அப்படின்னாரு. அப்புறம் இல்லையே உனக்கு அது சரியாக ஃபிட் ஆகலையே. சாமி சொல்கிறாரு, அவர் சொல்ல, ரவிசங்கர் சொல்ல, இவர் சாமி சொல்கிறாரு, அது உனக்கு சரியாக ஃபிட் ஆகலையே, நீ கொடு திருப்பியும் அப்படின்னு சொன்ன. திருப்பியும் கொடுத்து எடுத்துட்டு சுவாமி திருப்பியும் ஊதுன உடனே நான் இப்போ போடு அப்படின்னா பார்த்தா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு சுவாமி. நம்ம இதில் ஆச்சாரி கூட அப்படி பண்ண மாட்டான். சுவாமி சொல்கிறாரு, மை ஒர்க்கர்ஸ் ஆர் வெரி பர்ஃபெக்ட் ஒர்க்கர்ஸ். இதுதான் வேர்டு யூஸ் பண்ணார், மை ஒர்க். இவர் தான் ஒர்க்கரு, நான் பர்ஃபெக்ட் ஒர்க்கர்ஸ்ன்றார். இவர் தான் ஒர்க்கர். இது போட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சோம். அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் வந்தாங்க பிருந்தாவன்லேருந்து. அவங்க அவங்க சுவாமிக்கு அவ்வளோ அந்யூன்யம் ரொம்ப நாளாக இருப்பாங்க இல்லையா. அப்போல்லாம் ஓல்டு டிவோட்டிஸ்லாம் சுவாமிக்கு எதனா எடுத்துகிட்டு வருவாங்க, செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த பாணியில் இவங்க ஒரு ஸ்வீட் செஞ்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்த உடனே இதெல்லாம் இது மிரக்கல்ஸ் நடக்குது. ஆனால் எனக்கு தான், எங்கள் அப்பாவுக்கு இல்லை எனக்கு. ஏன்னா அவருக்கு இப்போ நிறைய ஃபெய்த் இருக்கும் போல இருக்குது. அவர் இதெல்லாம் தேவையில்லை, நம்ம தானே புதுசு, நமக்கு நான் கடவுள் காமிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்ருக்காரு. எங்கள் அப்பாவுக்கு தேவையில்லை, அவர் ரொம்ப பூஜை பண்ணுறாரு எல்லாம். சரி நம்ம கிண்டர் கார்டனில் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். அதனால் இதெல்லாம் அவருக்கெல்லாம் இந்த மிரக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சரின்னு சொல்லிட்டு இவர் இந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி நான் உங்களுக்கு ஸ்வீட் எடுத்துன்னு வந்திருக்கேன். சரி ஓகே. சாமி ஏன் ஸ்வீட்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன் சாமி, இங்கிலீஷில் சொல்லு. ஏன்னா ஃபாரினர்ஸ்லாம் வர இருக்காங்க. சாமி இங்கிலீஷில் பேசுகிறார். Why do you bring? You come with open hands. I will fill it with love. அப்படின்ற சாமி சொல்ல, எதுக்கு இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வர, நீ வெறுமாவா கம். இது எப்படி கிருஷ்ணன் ஃப்ளூட்டில் ஹாலோவாக இருக்கா, நம்ம ஹாலோவாக இருக்கணும் எப்பவுமே. நம்ம நம்மளுடைய மனசு எல்லாமே ஒன்றுமே இருக்கக்கூடாது. நோ நெகட்டிவிட்டி, நோ இது, நமக்கு ஹாலோவாக இருக்கணும். ஸோ சாமியை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோன்ட் பிரிங் எனி திங், கம் வித் ஓப்பன் ஹேண்ட்ஸ், ஐ வில் ஃபில் இட் வித் லவ் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லும்போது உடனே இப்படி ஒரு பெரிய சர்க்கிள் பண்ணும்போது சாமி கை நடுவுலேருந்து நான் பார்க்குறேன். அங்கேருந்து ஷவரில் எப்படி தண்ணி வருமோ அந்த மாதிரி பூந்தி சாமி மடியில் ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லான உடனே சாமி டிஸ்ட்ரிபியூட் டு எவ்ரி ஒன். சாமி பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாருக்கும் அந்த ஸ்வீட் எப்படின்னா தேவாமிருதம் மாதிரி இருக்குது. அதனுடைய கற்பூரம் வாசனை, பச்சை கற்பூரம், அப்புறம் அந்த குங்குமப்பூ, ஏலக்காய், அதோடைய அரோமா பார்த்தீங்கன்னா ரொம்ப தெய்வீகம். சாய்ராம் எல்லாருக்கும் கொடுக்க சொன்னார். நெக்ஸ்ட் என்ன பண்ணார், இப்படியே சர்க்கிள் பண்ண உடனே இவ்வளோ பெருசு ஏதோ கிளாஸ் மாதிரி வந்தது. என்னடா இவர் கிளாஸ் சிலை இது பண்ணுறாரு, உருவாக்குறாருன்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் த கோஹினூர் டைமண்ட், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் விச் இஸ் இன் லண்டன். சி அப்படின்னு சொன்னார் சாமி. இவ்வளோ பெருசு இருக்குது சார். கை அவர் மெட்டீரியல் சின்ன கை, அவர் மெட்டீரியல்ஸ் பண்ணோன்னே இவ்வளோ பெருசாகிடுச்சு, பெரிய ஸ்டோன். கோஹினூர் டைமண்ட் அப்படின்ற. ஓ கோஹினூர் டைமண்ட் நம்ம பார்த்தது இல்லையா, இவர் எப்படி லண்டனில் போய் பார்க்க முடியும் கோஹினூர் டைமண்ட். சரி சாமி. எல்லாரும் ஒரே சந்தோஷம். ஃபாரினர்ஸ்லாம் வேறு இருக்காங்க, ரொம்ப சிரிக்கிறாங்க, ரொம்ப அவ்வளோ ஆனந்தம் அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்ததே இல்லை. சாமி கேட்குறாரு, ஏய் யூ வாண்ட் இட் அப்படின்றார். ஏய் யூ வாண்ட் இட் அப்படின்றார் ஃபாரினர். அப்போது அந்த ஒரு ஃபாரின் லேடி எஸ் சாமின்னு இழிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க அவங்க. சாமி சொல்ல ஏய் கிரீடி அப்படின்றார் சாமி. ஏய் கிரீடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாரு, போயிடுது ஸ்டோன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, சுவாமியால் பண்ண முடியாது எதுவுமே இல்லை சார். இப்போது நம்ம கூட தான் இருக்கார். சுவாமி இருக்கும்போது ஃபிசிக்கலாக எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஃபிசிக்கலாக அவர் சும்மா நாடகம் பண்ணி போன பிறகு எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. நான் இன்ஃபோசிஸில் பைக்கில் போயிட்டுருக்கேன் ஆஃபீஸில். ஒரு 6 மணிக்கு எனக்கு எப்படி ஆச்சுன்னே தெரில, பிளாக் அவுட். யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அது எல்லாம் எனக்கு தெரியாது.
போயிட்டே இருக்கும்போது பைக்கு போயிட்டே இருக்குது, புது ஸ்ப்ளெண்டர் பைக்கு. எனக்கு வந்து தூங்குற மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பிளாக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஆன உடனே என் வண்டி என்ன பண்ணிருக்கு, போய் ஒரு ஸ்விஃப்ட் ரெட்டு காரில் போய் இடித்து விழுந்துருக்கு. நான் கீழே விழுந்துட்டேன். எங்கே? இன்ஃபோசிஸில், அதாவது OMR ரோடு, பயங்கர டிராஃபிக் ரோடு, அங்கே விழுந்துட்டேன். என்னை காலு கையை பிடிச்சி தூக்கி இதே பிளாட்ஃபார்மில் தான் வைக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன தெரியல, பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன் நம்ம. சரி, பிளாட்ஃபார்மில் வைக்கிறாங்க. வச்ச உடனே நான் ஏஞ்சிட்டேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. நாங்கள் என்ன சார் பண்ணுறோம், நீங்கள் தானே சார் வந்து என் வண்டி இடிச்சிட்டிங்க அப்படின்றா அவர் ஓனர் ஆஃப் த வண்டி, இன்ஃபோசிஸ். தெரியாது சார், எனக்கு எதுவுமே என்ன நடந்ததுன்னு தெரியாது. இல்லை நீ வந்து என் வண்டி இடிச்சிட்ட, எனக்கு வந்து ரெட்டு இது போயிடுச்சு, டெயில் லேம்ப்பு. அதுக்கு வந்து நான் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குற மாருதியில் எவ்வளோ ஆகும்னா, அவன் என்ன சொல்கிறான், 9,000 10,000 ஆகும். எனக்கு ஒன்றும் ஐடியாவே இல்லை. சரின்னு எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பிரதர் ஃபோன் பண்ணி கேட்க சொல்கிறேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு சாய்ராம். அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார். அவர் இங்கேருந்து 2 hours ஏதோ இது, நாம் 7-8 அவர் உடனே ஃபோன் எடுத்தார். ஃபோன் எடுத்து நீ சொல்லு, நீ அதெல்லாம் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபோனை அவர்கிட்ட கொடு அப்படின்னு. சரின்னு கொடுத்த உடனே அவர் பேச, நான் உங்களுக்கு இதில் அமுச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் அனுப்பிச்சிட்டாரு. வந்து பிளட்டு வந்துட்டுருக்கா. அப்போ வந்து கொரோனா பீரியட். அப்போ வரீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன், ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கலாம். ரொம்ப நமஸ்காரம், என்னை விட்டால் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் ரூமுக்கு பிளட்டில் மூக்கில் வந்துட்டு இருக்கும்போதே வந்து படுத்துட்டேன் நான். இது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, சுவாமி ஃபிசிக்கலாக இருக்கும்போது தான் காப்பாற்றினாருன்னு கிடையாது. சுவாமி வந்து நம்ம உள்ளே இருக்கும்போதும் வந்து காப்பாற்றுவார். ஆனால் எப்பவுமே அவர் நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கணும். எப்பவுமே அவர் நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கணும். நீங்கள் வந்து இதுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க, ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, பைக்கில் போகிறீங்கன்னு வச்சுங்க, டென்ஷனாக தான் இருக்கும். ஆஃபீஸு இன்றைக்கி என்ன நடக்க போகுது, எப்போ பாரு டெய்லி ஆஃபீஸ் போகிறோம். அப்போ என்ன பாடணும் நீங்கள்? ஹரிநாம் காத்தே சலோ, சாயி நாம் காத்தே சலோ, அது பாடணும். வீட்டில் வந்து டென்ஷனாக இருக்குது, கிச்சனில் பாடினீங்கன்னா அதனோட வைப்ரேஷன் உங்கள் சாப்பாட்டில் போயிடும். அது பாடலாம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். லைஃப்னால் ப்ராப்ளம் தான் சார். இது மாதிரி காயின் ஆஃப் 2 sides மாதிரி எப்பவுமே ஹாப்பினஸ் வந்துட்டு இருக்குமா என்ன? ஸோ வந்து அப்போது நீங்கள் ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ண, சஹாரா தோ பகவான், அது பாடலாம். அப்போ நினைக்கணும், சுவாமியை நினைக்கணும், அப்படி பாடணும். நம்ம சுவாமி எப்போ பார்த்தாலும் சுவாமி ப்ரேயர் ரூம் இருந்தால் சுவாமி நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறது என்ன பண்ணலாம்? சிவகுமாரனே சக்தி பாலனே வா வா வா, எப்படி சாமியை கூப்பிடுது, அது பாடணும். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இதில் பாடலாம். அப்போ சுவாமி ஒரு நாள் தர்ஷனம் வந்தாராம். இந்த உடனே பார்க்கவே இல்லையா அந்த பையனை, ஸ்டூடெண்ட்டை. இப்போ சுவாமி என்ன சுவாமி, நான் வந்து பார்த்துன்னு உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நீ வந்து என்ன சுவாமி பார்க்காமையே போறியே, இவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பஜன் ஒன்று இருக்குது, தேவகி தனயா ஹே நந்தலாலா தீனபாந்தவா துவாரகநாதா ராதா ஹிருதய நிவாசா ஹரே கிருஷ்ணா. இருக்காங்கல்ல, ராதாவுடைய ஹிருதயத்தில் இருக்க சுவாமி. ஆனால் என்ன பார்க்க மாட்டேறியே, நான் உன்னை தேவிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி உங்கள் அம்மா கிட்ட, ஈஸ்வரம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ உடனே சுவாமி திரும்பி பேசினாராம். ஸோ அதனால் சுவாமி அந்தர்யாமி. நம்ம வந்து இங்கே சமதிக்கு பியூட்டிஃபுல் சமதி சாய்ராம். இது வந்து சுந்தரம் சேர் மாதிரியே இருக்குது. சுவாமி புட்டபர்த்தி ஃபோட்டோ. இந்த சமதிக்கு வரத்தை கொடுத்து வச்சுருக்கணும். நீங்கள் இல்லாமல் நான் பெற்ற இன்பம் வையகம் எங்கும் சொல்லுவாங்க. அதனால் நிறைய டிவோட்டிஸை சுவாமி பற்றி சொல்லி, பாலவிகாஸ் நிறைய சில்ட்ரன் இன்வால்வ் பண்ணி எல்லாருக்கும் சுவாமி மெசேஜ் பரவணும்னு பண்ணுங்க சாய்ராம். வந்து இந்த ஹால் இன்னும் ஃபுல்லாகணும். நீ நினச்சிடுங்க இது கொள்ளாது அப்படின்னு. நீங்கள் வர 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 பெருசாக நீங்கள் ஒருத்தர் சாய் நம்ம டிவோட்டி ஜெகதீஷ் சொன்னார், சாய்ராம் ஃப்ரண்ட்டில் நிறைய பிளேஸ் இருக்குது சாய்ராம், இந்த ஹால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னாரு. அவர் சொன்னார் பெருசாக இருக்குது ஃப்ரண்ட்டில் அப்படின்னு. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் கூட. ஸோ அதனால் ஹார்ட் தான் எல்லாமே. ஜெய் சாய்ராம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
ராஜமணி சார், எல்லா மேடம், சாய்ராம், அண்ட் மெயின்லி சுப்பிரமணியம் சார். இவர் ரொம்ப நாளாக தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. என்னை வந்து சாய்ராம் நீங்கள் சமத்திக்கு வந்து பேசுங்க சாய்ராம் சார். இவர் பஜனை கூப்பிடுவேன், பஜன் ட்ரைனிங் விட்ருவார். நீங்கள் சமத்திக்கு வாங்க சாய்ராம். சாய்ராம், கொஞ்சம் லேட்டாக எடுத்து கொஞ்சம் மன்னிச்சுங்கோ. இன்றைக்கி வந்து மூர்த்தி வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். அது வந்து ரொம்ப நமக்கு உணர்வுபூர்வமாக இருந்தது. நிறைய பேர் வரணும், நிறைய பேர் நல்ல இந்த சமிதிஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும். இவரையும் ரெகுலராக வந்து எங்களுக்கு பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது பக்தி, குரு பக்தி சாய்ராம். இவருக்கு எப்பயுமே நான் பார்த்துருக்கேன், எல்லாருக்குமே தெரியுங்க சமிதியில். என்னுடைய மூர்த்தி சுந்தரமூர்த்தி, திரிமூர்த்தி திரும்ப சொல்லிட்டு அவருடைய ட்ரெயினர், பஜன் ட்ரைனிங் வந்து சாய்ராம் பேரை எனக்கு நிறைய தடவை சொல்லி இது பாருங்க. இஸ் லவ் ஃபார் சுவாமி அண்ட் லவ் ஃபார் இஸ் குரு. இது நான் எதுவுமே சொல்லலை, அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் ஹீஸ் டிட் இட் ஃபார் ஹிஸ் குரு. சுவாமி கண்டிப்பாக இதை ஏற்றுன்னு இருப்பார். ரொம்ப சந்தோஷம் சார். வி கேன் கிவ் எ பிக் ஹேண்ட். பெரிய பாராட்டு கொடுக்கலாம். ஐ ரிக்வெஸ்ட் ராஜாமணி டு கிவ் திஸ் ஷால். பெரிய பாராட்டு கொடுக்கலாம் அவருக்கு. ஐ ரிக்வெஸ்ட் திருமூர்த்தி டு டேக் ஆரத்தி. ஓம் ஜெய் ஜெகதீஷ ஹரே சுவாமி சத்ய சாயி ஹரே भक्त जना संरक्षक भक्त जना संरक्षक पति महेश्वरा ओम जय जगदीश हरे शशिवदना श्रीधरा सर्व प्राणपते स्वामी सर्व प्राणपते आश्रित कल्पलदीका आश्रित कल्पलदीका आपद्बान्धव ओम जय जगदीश हरे माता पिता गुरु दैवमु मरियन्दयुमीवे स्वामी मरियन्दयुमीवे नाथ ब्रह्म जगन्नाथ नाथ ब्रह्म जगन्नाथ नागेन्द्राशयन ओम जय जगदीश हरे ओंकार रूप वजस्वी साई महादेवा सत्य साई महादेवा मंगलहारति अंदुको मंगलहारति अंदुको मंदरगिरिधारी ओम जय जगदीश हरे साई नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम जय सद्गुरुदेवा साई नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम नारायण नारायण ओम जय सद्गुरुदेवा नारायण नारायण ओम सत्य नारायण 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 ओम नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम सत्य नारायण नारायण ओम जय सद्गुरुदेवा शांति शांति समस्त लोका सुखिनो भवन्तु समस्त लोका सुखिनो भवन्तु समस्त लोका सुखिनो भवन्तु शांति 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 जय बोलो भगवान श्री
सत्य साई बाबा जी की जय। परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिम् इदमाश्रयामि परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिम् इदमाश्रयामि परमं पवित्रं बाबा विभूतिं परमं विचित्रं लीला विभूतिं परमार्थ इष्टार्थ मोक्ष प्रदानं बाबा विभूतिम् इदमाश्रयामि